வணக்கம் வியூவர்ஸ். பாத்தீங்களா? ஆமா, அது என்னவா புது ஏஆர் ரகுமான் அவரு அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. குட்டி ஏஆர் ரகுமான் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. எது எதுன்னு தெரியல. அது யாருன்னு யோசிக்கலையே. கருப்பன்ல ஒரு பாட்டு வந்து பாருங்க, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கேட்டா யாது. சிம்பு வந்து பாடிருக்காரு. எனக்கு எப்படி இருக்கா, நீ இப்போ சிம்புல என்ன நினைச்சேன் தெரியுமா, ஏதோ குரூப்ல இது பண்ணிருக்கான் போல, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஏதோ பேசியிருக்காங்க, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு. இது வந்து அந்த ஜிவிஎமோட டைலாக்ங்க. காக்கா காக்கல வருமே, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு வருமே, அது நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் தெரியாது. ஏன்டா இதுக்கு முன்னாடி வந்து சென்னை 6,28,000 பார்ட் 2ல வந்து சரோஜா சாமானிகாலோன்னு ஒரு சாங் வந்துச்சு. சரியா? சரோஜா சாமானிகாலா அது வந்து சரி, முதல் ஒன்ல நடுவுல ஒரு டைலாக் வைப் சாங் அது. சரி, இவங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே சென்னை 28ல மாதிரி. இது இருக்குல்ல, ஹிப்ஹாப் தமிழா போட்டிருக்காரு, 6 10க்கு 10 8க்கு 8. அது வந்து அவர் வந்து ஏதோ அபார்ட்மெண்ட்ல பெட்ரூம் சைஸ் சொல்றாரு, 10க்கு 10 அங்க 8க்கு 8. ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் வச்சு நாங்க பாட்டு எழுதி. எப்படி இது என்ன ட்ரெண்ட் ஆச்சு இந்த வார்த்தைலாம்? இது இந்த ஆரா வந்து ஆரா ஃபார்மிங், அந்த ஆராங்கிறது வந்து எங்க ரியலா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு கேரக்டர் வச்சு அப்படி விட்டுட்டு இருந்தானுங்க. பருப்பு சாப்பிட்டு இருந்தேன், அந்த வேர்டை வச்சு இப்போ எழுதிட்டானுங்க. குறிச்சி மத்தம்பட்டி அப்படின்ட்டு தெலுங்குல ஒரு பாட்டு வரும். அது வந்து ஒரு யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை வச்சுதான் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய, அதான் குறிச்சிட மத்திரப்பட்டி டேன் டேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அது ஒரு இந்த பாட்டு மாதிரி வரும், மகேஷ் பாபு ஆடி. ஆமா ஆமா, ஏதோ ஒரு மியூசிக் ட்ரெண்ட் ஆச்சுல, இல்ல ஒரு ஸ்டெப் ஏதோ போட்டு அது வந்து அதேதான், சிங்கிள் சேரை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதேதான். அது தமிழ், அதுல தமிழ் வெர்ஷன் இன்னும் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் மடக்கி தட்டு. எஸ் எஸ், நாம மடக்கி தட்டுறோம். இந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்லாம் சாயா பேங்கர் கிட்ட இருந்து வருங்காலத்துல வரும். இப்ப அவருக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, அனிருத் ஏஆர் ரகுமான் அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாயா பேங்கர் தான் இப்ப நேரா நடந்துகிட்டு இருக்காரு. அதிர விட போறாரு. இவரு என்ன ஐஎம் டெஸ்ட் பண்றாரு, இவர் வச்சிருக்க எல்லா ஐஎம்ஐயும் டெஸ்ட் பண்ணி அந்த ஐஎம்ஐ டியூன் பண்ணக்கூடிய ஒரே தகுதி சாயா பேங்கர்ட்ட மட்டும்தான் இருக்கு. அதுல இருக்க எல்லா டிரைவர்ஸையும் புடிச்சு நோண்டி ட்விஸ்ட் பண்றதுல சாயா பேங்கரால மட்டும் தான் முடியும். அப்ப அனிருத்தால முடியாதா? அனிருத்தால முடியாது. அனிருத்லாம் வந்து ஒரு மெட் ஃபாலோ பண்ணிட்டு அது வேற மாதிரி நல்லா இல்லைங்க. சாயா பேங்கர் தான் இப்போ ரீசெண்ட். சரி, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னு போடுற மாதிரி சிவாஜி மாதிரி தான் சாயா பேங்கர் தான். இது வேற மாதிரி இருக்கு. ஓகே ரைட். அடுத்து இது என்ன நியூஸ் வீடியோவா? நியூஸ் வீடியோ தான், குழந்தைக்கான நியூஸ் வீடியோ தான். அதான் அழகா நீ அப்படிதான் இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்க. நியூஸ் வீடியோக்கு தகுதியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஒரு 2 செகண்ட் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஏன் என்னது? போன வாரம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன். சிரிக்கிறான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அழுதேன். நீயே அழுதன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் 200 அடிச்சுட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 இது வந்து ஆடினாங்க, 4 பேரு. ஆமா, நாங்க 4 பேரு. அந்த 4 பேருமே 200 மேல அடிச்சுட்டானுங்க. பார்த்தேன். சேஸா இருக்கட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கும், 200 மேல. எங்க ஆளுங்க வந்து ப்ராப்பர் T20. அதுதான் T20. உண்மைதான். ஒரு சென்சிபிள் நாக். 2008ல நீங்க ஐபிஎல் பாத்தீங்கன்னா 140, 125, 135 இப்படிதான் இருக்கும். இப்பதான் என்னமோ ஒரு டஃப்பான ஃபைட்லாம் வந்து போடுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனே சரி கரெக்ட். நீ சொன்னது எனக்கு புரிஞ்சு. இப்ப ரீக்ரியேட் பண்றோம். அதாவது 20 ஓவர்ல 127 அடிச்சு இவங்க டஃப்பான ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா பரவாயில்ல தான். ஆனா 12 ஓவர்ல அவங்க அடிச்சு முடிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அப்புறம் எப்படி டஃப்பான ஃபைட்டா இருக்கும்? அவங்க வந்து விளையாட தெரியல. எதிராளி அந்த பையன் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் கொடுத்துருக்கான், அதையும் நீங்க பிடிக்காம விட்டுருக்கீங்க. பிடிக்காம விட்டது மட்டும் தப்பு இல்ல, மிஸ்டர் பீன் மாதிரி அதை ஓடி போய் பாலை பிடிக்கிறேன்னு அதை வலிக்கு திரும்ப பவுண்டரியில தள்ளி சந்தானம் சொல்லுவான்ல பட்டத்தியான சின்ன பையன்ல கல்தாமட்டல் அடிக்கிறான் பாடு சூரியவம்சி. அதுதான் அவன் தான் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் கொடுத்துருக்கான்டா. 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் இல்ல. சரி சரி விடுங்க. அவனே சின்ன சிறுவண்டு விராட் கோலில இருந்து எல்லாரையும் பார்த்து நம்ம என்ன சொல்றோம், அவனா அப்படி பேசிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கும்போது அவரு நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இங்கன்னு இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ் பேஜஸ்ல எல்லாம் அந்த பையன் சூப்பரா ஃபார்ம் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அவனை சும்மா மீடியா ஹைப் கொடுத்து அவனை வந்து அவன் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கான், கரெக்டா இருக்கு, அதை டைவர்ட் பண்ணி அவனை வேற எங்கேயும் இழுத்துட்டு போயிடாதீங்க, அப்புறம் அவன் வந்து மொக்கையாயிடுவான், அவன் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். சோ அவன் வந்து அவனோட இதுல போட்டோம், நீ சொன்ன அந்த ஆரோ ஃபார்மிங் அவன் பண்ணிட்டோம். ஒழிச்சு கட்டிருக்காங்க நம்ம மீடியா. சும்மாலாம் கிடையாது, நம்ம மீடியா ஆட்களும் ஓரளவுக்கு ஃபேரா இருந்தாலே போதும், அவங்களை தூக்கி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டுருவானுங்க, அவங்க முடிச்சு கட்டிடுவாங்க. அபிஷேக் சர்மா எல்லா இடக்கும் வரான் போலயே, சேவ் பண்றதுல ஆரம்பிச்சு பிஸ்கட் சாப்பிடுற வரைக்கும் வரான் போல இருக்கு. அபிஷேக் சர்மாவே ஒரு சில
ரீசெண்ட் மேட்சஸ்ல கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்காரு. பட் ஆனா ஐபிஎல்ல அவர் ஃபார்ம் வேற. ஆனா வேர்ல்டு டோர்னமெண்ட்ல பார்த்தா சோகமா தான் இருந்தாரு. வேர்ல்டு டோர்னமெண்ட்ல இருந்ததுன்னா இவனுக்கு யாராவது ஒரு 10 பால் ஸ்லோவா தான் போடுங்களேன்டா, அவன் அடிச்சு பழகட்டும் அப்படி இருந்தது. கொஞ்சம் ஃபார்ம் வந்து அங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ரிதம் கேட்சப் பண்ணவர் வந்து சஞ்சு சாம்சன். ஆனா அவர் ஐபிஎல்ல பார்த்தா கொஞ்சம் அது ஏதோ இதுக்கு வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, சேட்டாக்கு போட்ட பால் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்போம். ஃபர்ஸ்ட் யாரு ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஜெயிக்கிறோன்றது தான் முக்கியம். போன வருஷமே அப்படிதான், லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தீங்க, ஜெயிச்சிருந்தீங்க பார்த்தேன். இந்த வாட்டி சரித்திரம் பேசும். பக்கத்துல சிவப்பு சட்டையா இருக்கட்டும் இல்ல நீல சட்டையா இருக்கட்டும், எல்லா சட்டையும் ஒதுங்கி நிக்கணும். மஞ்சள் சட்டை வருது, மஞ்சள் பட்டை 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 தாமரை புளிஞ்சிருவோம் இந்த வாட்டி. அதுக்கு தானே நீங்க லாய்க்கு எல்லா டீமோட ஜெர்சியும் வேணாலும் தரேன், போய் ஒழுங்கா துவைச்சி புளிஞ்சு கொடுத்து விடுங்க இந்த வாட்டி. இதுல இவன் வேற காலங்காத்தால இவனால முடிஞ்ச வேலையை பாக்குறேன்னு இந்த ஜியோ பைய போட்ட ட்வீட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட குரூப்ல வர போட்டேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவன் ஒரு ஆளு, இவனுக்கு நெட்வொர்க்கே வரல. இப்ப கூட நான் தென்காசி போயிட்டு அவங்க லட்சணத்தெல்லாம் பார்த்தேன், ஏர்டெல்லே அங்க அப்படின்னு இழுத்துட்டு நடந்தது, ஜியோலாம் சொல்லவே வேணாம். ஆனா அவன் எவ்வளவு சென்சிபிளா எங்க கலாச்சிருந்தான் தெரியுமா? என்னது துரந்தர் 2 வந்து இதை விட ரன் டைம் அதிகண்டா, என்னடா இத்தனோண்டு நிமிஷத்துக்குள்ள மேட்ச் முடிச்சிருக்கீங்கன்னு எங்களை கலாச்சாச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது 9 டீமுக்கும் ஜியோ இருக்கான், சிஎஸ்கேக்கு மட்டும் ஜியோ கிடையாதான். ஓ அப்படியா? ஓ அதான் கலாச்சிக்கிட்டு இருக்கானா எங்களை. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது இவ்வளவு கேவலமா. நாங்க வந்து எப்பயுமே தனித்துவமா இருப்போம், எங்களை வந்து யாரோடய சேர்த்து. அதான் போன தடவை பார்த்தேனே, லாஸ்டா தான் இருந்தீங்க, தனியா இருந்தீங்க, யாரும் கூட வரவே இல்ல. 5 கப் இருக்கு, சம்பந்தம் இல்லாம நீங்க முதல்ல எந்த டீம் சொல்லுங்க தெரியுமாடா, அபிஷியலா நீங்க எந்த டீம்ல டிக்ளேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வாரேன். இந்தியா. அதான் கரெக்ட் நிஜமா. இவ்வளவு நாள் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் வீடியோ வரது, அதாவது இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கு முன்னாடியே சொன்னேன், எல்லாம் ஒழுங்கா இந்தியாவுக்காக பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே என்னடான்னு பார்த்தா, ஆர்சிபி காரன் என்னடானா பக்கத்துல இருக்கிற 2 பேரை போட்டு அடிக்கிறான், கீழே கேரளாக்காரன் என்னடானா அந்த பக்கம் இருக்கிறவனே பார்த்து காரி துப்புறான். கேரளாக்கான டீமே இல்ல. இப்ப அவன் கேரளாக்காரனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, சஞ்சுங்கிறதுனால. ஆமா, ஆர்ஜே பாலாஜிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண முடியும்னு ஒரு மாத்திரை வாங்கி தர முடியும்னு சொல்லி போட்டு விட்டுலாம். கமெண்ட்ரின்ற பேர்ல சாகடிக்குது இந்த நாய் வேற. அவரெல்லாம் சரியா? கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு கமெண்ட்ரி ஸ்டைல் இருக்குடா. வேர்ல்டு கப் வந்து ஃபைனல்ல சூரியகுமார் யாதவ் ஒரு கேட்ச் பிடிப்பாப்ல, போன T20 வேர்ல்டு கப்போட, அது சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வின்னிங் மொமெண்ட். ஆமா, அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் அவரோட பேர் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆங்கில கமெண்ட்ரியில அவர் ஒரு எலிவேஷன் கொடுத்திருப்பாரு அந்த மனுஷன். ஐயோ நீங்களாம் டப்பிங் ஆர்டிஸ்டாடா அப்படி இருந்தது எனக்கு. அவர் ஒரு எலிவேஷன் கொடுப்பாரு, என்னையா இது அப்படி இருக்கும். ஸோ அதை கேட்கறதுக்கே புரியுதா, அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் கால்ல அப்படி ஒரு கேட்ச், அது வந்து மேட்சோட மொமெண்டே மாத்துதுன்றத வந்து அழகா கொடுக்குது. இவனுங்க கமெண்ட்ரின்ற பேர்ல என்ன சாவடிக்கிறானுங்க. இதுல வேற இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் பெரிய வேற, எப்பயாவது ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணா உடனே ரீஜன் பேஸ் பண்ணி தான் ஒரு கமெண்ட்ரியை தட்டி விடுவாரு. உன்னை கேட்டேன் நான் இப்ப, அதுவும் இந்த இடத்துல எல்லாம் தட்டி விட தெரிஞ்சவனுக்கு மற்ற இடத்துல எல்லாம் கரெக்டா சஜஸ்ட் பண்ண ஒரு வராது. இதுல என்னடானா, இதுல மட்டும் வந்துட்டு தமிழ் கமெண்ட்ரி. நான் ரொம்ப ஆசை கேட்டிருக்க மாதிரி. ட்ரீம் கிரிக்கெட்ல காமனா ஒரே டெம்ப்ளேட் தான் இருக்கும் அந்த கமெண்ட்ரியில, இதே தான் ஆர்ஜே பாலாஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல மொரோவர் தமிழ்ல எல்லாருமே அந்த காமன் டெம்ப்ளேட் தான். பந்து பறந்து வருதுங்க, பிடிக்க போறாருங்க, 6ஆ இல்ல பிடிக்க போறாரா, 6ங்க. எங்களுக்கு தெரியாதா? டிவில பாக்க அவங்களும் டிவில தான் பாப்பாங்க போல இருக்கு. ஆமா, டிவில பாக்குற எங்களுக்கு தான் தெரியுது 6ன்ட்டு. நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல வந்து அந்த எலிவேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு ஸ்டம்பிங் பண்றாங்கன்னா இல்ல ரன் ஓடுறப்ப கூட வரும். ஏன்னா ஆப்போசிட்ல நான் ஸ்ட்ரைக்ல இருக்கவர் எவ்வளவு வேகமா ஓடுறாரு பாருங்கன்றதை இங்கிலீஷ்ல டெலிவரி பண்ணுவாங்க, பயங்கரமா இருக்கும். இல்ல அது நான் திரும்பியும் சொல்றேன், இப்ப அதெல்லாம் இங்கிலீஷ் வந்து சூப்பர், தமிழ் நல்லா இல்லையா? அப்படி இல்ல, இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி பண்றவங்க சூப்பர், தமிழ்ல கமெண்ட்ரி தமிழ்லயும் அதை நல்லா டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கறத. ஆமா, அது வந்து மிஸ் பண்றாங்க. இங்க வர T20 வேர்ல்டு கப் MS தோனியோட இது என்னங்க சொல்லுவாங்க, அதான் தோனி ஃபினிஷஸ் ஆஃப் ஸ்டைல் வித் 6 வருமே வேர்ல்டு கப்ல, அது கூட ஒரு பெரிய இதுதான். அதுக்கு கமெண்ட்ரி இங்க பாரு, இங்க ஓ மை காட், இந்த பாரு, நான் இவர் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இவர் வந்து எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரியாது, அந்த கமெண்ட்ரி பண்றது எனக்கும் சத்தியமா தெரியாது. அவர் வந்து ஒரு நான் இந்தியன், அதாவது இந்தியா இல்லாத மாதிரி தான் இருக்காரு. இப்ப தெளிவா கேட்கும் பாரு,
இவர் கத்துறதுக்கும் பின்னாடி அவங்க லவ் ரியாக்ஷனுக்கும் எப்படி சிங்க் ஆகுது. இல்ல ஒரு சீன் எலிவேட் பண்றது F1 ரேஸ்லயும் பார்த்தனா, அதே மாதிரி மோட்டோ ஜிபி பார்த்தனா எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான கமெண்ட்ரிஸ் உண்டுடா. கண்டிப்பா ஒண்ணு கமெண்ட்ரிக்குன்னு ஏதாவது ஸ்கில் இருக்குன்னா அதை ஒரு 10,000 கொடுத்து கிளாஸ் அதை அட்டன் பண்ணுங்க. சரியா? அதை விட்டுட்டு ஹாட்ஸ்டாரு மஸ்டாரு இங்க இருந்து அங்க போயிட்டாரு அப்படின்னா எனக்கு புரியல. ஆர்ஜே அதாவது இப்ப ரேடியோலாம் மோஸ்ட்லி கேட்டிருப்பீங்க. ரேடியோல கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்திருக்கும். ஆமா, எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு 2005 கிட்டலாம் டிவி காமனா இல்லாத டைம்ல அப்படி இருந்துச்சுங்க. யாராவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அதுல கமெண்ட்ரி லிசன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து பால் பை பால் ரியாக்ஷன் பை ரியாக்ஷன் அவங்க டெலிவரி பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க, நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அங்க என்ன நடக்குது. நமக்கு ஈவந்தோ சச்சின் ஃபேஸ் கூட தெரியாதப்ப இவங்க வெளியில எல்லாம் போறாங்க, இங்க பேசாம அங்க பாத்தீங்களாங்க. ஆக்சுவலா ஆமாங்க, மவுண்ட் ரோட் பக்கத்துல அந்த இடத்துல தாங்க சமோசா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, டாபிக் என்ன. நீங்க யோகி பாபுலாம் கமெண்ட்ரிக்கு வருவாரு, யோகி பாபு வருவாரு, செலிபிரிட்டிஸ் வருவாங்க. நீங்க போறீங்களா? நீங்க எங்க லைம் லைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களையும் கூட்டு போய் அவங்க குறப்பாங்க. விஷயம் தெரியாமலாம் எங்கேயும் போக மாட்டோம். நம்ம ஒரு ரிவ்யூக்கே வாக்கு இல்லாம இருக்கு நிறைய இடத்துல. இப்போ வந்து தோனி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரோ ஒரு ஆக்டர் வராங்கன்னு வைங்களேன். அந்த ஆக்டர் உடனே உள்ள உட்காரச்சிருவாங்க. உள்ள உட்கார வச்சு கமெண்ட்ரியில அந்த ஆக்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம், என்ன நடக்குதுங்க. இந்த இப்போ கத்திச்சில இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும், சம்பந்தமே இல்லாம. நிஜமாவே அப்படிதான் இருக்கும். யோகி பாபு அட்லீஸ்ட் ஓகே, யோகி பாபு வந்து கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆள் தான். அவர் கிரிக்கெட்லாம் விளையாடுவார். இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்காரு அவர் ஸ்டேட் லெவலில். அவர் பேசுறாருன்னா கூட சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். சம்பந்தமே இல்லாத யோகி பாபு ஸ்டேட் பிளேயரா? ஃபுட்பால் பிளேயருங்க அவரு. ஃபுட்பால் கிரிக்கெட்டும் அதாவது லோக்கல் டோர்னமெண்ட்லாம் ஆடி இருக்காராம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த கமெண்ட்ரிக்கு வந்து தயவு செய்து எங்கேயாவது ஒரு கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அதை நான் என்ன சொல்றேன், நீங்க கத்துங்க, எவ்வளவு நாளும் கத்துங்க. அதுவும் எலிவேட் ஆகணும், அந்த சீன் வந்து எலிவேட் ஆகும். ஆனா சம்பந்தமா கத்துங்க, சம்பந்தமே இல்லாம ரிலேட்டபிளா இருந்தா, அதாவது கிரிக்கெட்டுக்காவது அது ரிலேட்டபிளா இருந்தா பாக்குறவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும். நான் பார்த்ததே ஹைலைட்ஸ், அதையே பார்க்க முடியல அப்படின்னு நான் வெறுத்து போறேன்னா மேட்ச் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கிலீஷே தெரியாதவங்க கூட எங்க ஊர் சைடுக்கு போனா அவங்க கூட சொல்லுவாங்கல்ல, தம்பி அந்த வேற எதுவும் சொல்றாங்களப்பா அதுக்கு மாத்திரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இல்ல கேட்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை கொஞ்சம் தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க. இதுல கொடுமை என்னன்னா வேர்ல்டு கப்புக்கும் இவங்க வந்து உட்காந்துடுறானுங்க. அப்பெல்லாம் வெறுத்து போச்சு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தானே இவனுங்கலாம் ஒரே இதா. தமிழ்ங்கிற வார்த்தையை இதுக்கு மேல கொல்ல முடியும் அப்படின்னா இவங்கள வச்சுதான் கொல்லணும். வச்சு ஏத்துங்க. நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன்டா, இப்போ இங்கிலீஷ்ல நான் அவங்கள பெருமிதப்படுத்தி பேசி எனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. அவங்க சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சீன்ஸ் இல்லாட்டி சில விஷயங்களை வந்து டெலிவர் பண்ணும்போது ஒரு புது வார்த்தை யூஸ் பண்ணி போய் டெலிவர் பண்ணுவாங்கடா. நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீ ரொம்ப நிறைய பார்க்கலாம். சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அந்த சாதாரண வார்த்தையே கூட கொஞ்சம் அப்படியே அட்ராக்டிவா, ஏன்னா ஒரே மீனிங்கே நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குற அந்த யங் ஜென்ரேஷன், தமிழ் ஜென்ரேஷன், அவங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு வார்த்தையை தமிழ்ல கற்றுக் கொடுத்துருக்கீங்களாடா? எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்குது பந்து வெடிக்குதுன்ட்டு. எனக்கு இங்க என்னன்னா, அட்லீஸ்ட் இது மட்டை வீச்சு இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சரியா? ஒரு டைம்லாம் வந்து ஆல் இந்தியா ரேடியோல கமெண்ட்ரி வரும், இல்லாட்டி இதை பத்தியான பேச்சு வரும், டாபிக் வரும். அங்கெல்லாம் வந்து அவங்க தமிழ்ல வந்து சூப்பரான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதை நமக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, ஆஹா, கேட்கும் போது பார்த்தோன்னா ஓ இதுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கா, இப்படிதான் ஆக்சுவலா சொல்லுவாங்களா அப்படின்னு இருக்கும். இதை யாராவது செய்து பண்ணி தொலைங்கடா. அது ஒரு எஜுகேஷன். எப்படியா இருந்தாலும் நாங்க அந்த 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண தான் போறோம். யாருக்குமே லாபம் கிடையாது. வெறும் ஆடு கொடுத்தவனுக்கும் அங்க ஆடிட்டு இருக்கிற 4 பேருக்கும் தான். சரியா? மத்தபடி வேற யாருக்குமே அங்க லாபம் வந்துருச்சு அப்படின்னா பேரை மாத்திக்கலாம் நம்மளே. இருக்குங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கிடைக்கும். என்னது டீ குடிக்கும் போதா? அதுதான் இனிமே கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. இந்த டீம் வச்சுலாம் சத்தியமா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காது. கமெண்ட்ரி வாங்க இல்ல தயவு செய்து இந்த மாதிரி டேய் எனக்கு மட்டும் என்னடா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்னடா தோணி இருக்கும், இந்தியன் டீம்னா அப்ப என்ன போடுவாங்கன்னு தெரியல, 2010 ப்ளீட் ப்ளூ அப்படின்னு போடுவானுங்க. அப்பெல்லாம் செமையா இருக்கும், எங்க போனாலுமே அப்படியே ப்ளூவா இது பண்ணிட்டு இந்தியன் டீம்னாலே கிரிக்கெட் அப்படின்னாலே ப்ளீட் ப்ளூ அப்படின்னுவாங்க. அப்பெல்லாம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் குட்டி பசங்களாம் நடந்துருவாங்க. அவங்கலாம் அண்டர் 19 ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வார்த்தைலாம் எனக்கு இன்னும் ஏன் ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி ப்ளீட் ப்ளூ அப்படிங்கிறது ஏன் ஞாபகம் இருக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சுங்கிற ஒவ்வொரு விஷயமும். அந்த டைம்ல ஐபிஎல்லும் பார்த்திருக்கேன். ஐபிஎல் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஐபிஎலோட பிகினிங், ஆமா நான் சொல்றேன் 2008, அப்புறம் 2009ல கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஏதோ ரீசனா வச்சு அபுதாபி எங்கேயோ கொண்டு போனாங்களா, அந்த சைடு போய் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. பாதி சீசன் அங்க நடந்துச்சு, மீதி சீசன் இங்க நடந்துச்சு, மாதிரிலாம் ஏதோ பண்ணாங்க. ஸோ அந்த டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அப்போ வேற மாதிரி இருந்தது, அது பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் போக போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த கமெண்ட்ரி பாக்ஸ்க்கு யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தா, இப்போ சிஎஸ்கே மேட்ச் நடந்தால் சிஎஸ்கே பிளேயர்ஸே வந்து உட்காந்துருப்பாங்க. இப்பயும் கூட நடக்குது, இல்லைன்னு சொல்ல வரல.
பட் அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா வெறும் பிளேயர்ஸ் மட்டும் பேசும்போது அவங்க ரொம்பவே கிரிக்கெட்டா பேசுவாங்க. கிரிக்கெட்டை பத்தி தான் அதிகமா இருக்கும். ஏன் அந்த கவர் ஆட முடியாதா, ஏன் இந்த பாலுக்கு என்ன குறை, இந்த பால் ஏன் இன்ஸ்விங் ஆகலையா. இப்ப ஒரு பால் வருது, அதை வந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து 6 அடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பால் நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன, முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்க. அத பேசுவாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கணும், இது அடிக்கிறது கஷ்டமா, ஆமா நான் உட்காந்துட்டு ஸ்டேட்டு அப்படியே சென்ட்ரல் போய் கிரிக்கெட் உட்காந்து பாக்குறேன், நமக்கு என்ன தெரியும். ஏன்னா அந்த பால் அப்ப நம்ம பார்த்தா ஒரு ஜோக் இருக்கு, டே என்னடா லாஸ்ட் 4 ஓவர் தான் இருக்கு 40 ரன் அடிக்கணுங்கிறாங்க, இப்ப போய் டொக்கு வைக்கிறான்டா, அது நம்ம எல்லாரும் பேசுவோம், அது வந்து வேற எமோஷனு. ஆனா ஃபேக்ட் என்னன்னா அந்த பால் எவ்வளவு சேலஞ்சிங்கா வந்தது அப்படிங்கறது இன்னொரு பிளேயர் தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பவுன்சி ட்ராக்கே இல்லைங்க, ஆனா அந்த பால் பவுன்ஸ் ஆச்சுங்க, அப்ப பேட்ஸ்மேன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஒரு ஸ்லோவர் திடீர்னு வரலாம், யாருக்கு தெரியும், எப்படி வேணா ட்விஸ்ட் ஆகும். இது சொல்லும் போதுதான் இவ்வளவு. ஏங்க நான் இப்ப பாருங்க என் வயசை பாருங்க, என் வயசுக்கு நான் இத்தனை நாளா வந்து ஸ்லோ டெலிவரி அப்படிங்கறத வந்து ரொம்ப பிரைமா நான் பார்த்தது இல்லை. ஆனா இந்தியன் பவுலர்ஸே இப்ப ஸ்லோ டெலிவரி வேற லெவல்ல போடுறாங்க. அதுலயும் பும்ராலாம் அநியாயம் பண்றாரு, 6 பால் 6 வித்தியாசமான ஸ்பீட்ல போடுறாருங்கிறத பார்க்கும்போது அது எனக்கு புதுசா ஃபீல் ஆகுது. இத்தனை வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருந்தோம். பேட்ஸ்மேன் கண்ணுக்கு எவ்வளவு வேரியேஷன் இருக்கு. அவங்க பால் தான் ட்ராக் பண்ணுவாங்களே, மோஸ்ட்லி பால் தான் ட்ராக் பண்ணணும். அவங்களுக்கு என்னடா ஒவ்வொரு வேரியேஷன் அதே ஸ்பீட்ல வரான், கை ரிலீஸ் ஆகுது, பால் மட்டும் பாத்தீங்கன்னா பால் மட்டும் வேற ஸ்பீட்ல அப்படியே வரும். வா வா மைண்ட் தான் கம்ப்ளீட்டா அந்த பேட்ஸ்மேனுக்கு பவுலருக்கு இருக்க மைண்ட் தான். அது வந்து அவங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது. இப்போ இதே பும்ரா வந்து டே 1 போடும்போது இப்படி போட்டிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, அவர் இத்தனை வருஷமா நிறைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் பார்த்து தான் இப்படி போட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி யங் பவுலர்ஸ் போட ட்ரை பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து பயம் இல்லாம உள்ள வருவாங்க, என்ன நடந்தா என்ன நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு வருவாங்க. அப்போ அவங்க பால்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா அப்படியே ஓரளவுக்கு கரெக்டா அந்த மிட் ஏஜ்ல ஸ்ட்ரோட் பிராட் மாதிரி வந்து அடி வாங்கிட்டு போறதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேயா, நான் இதுதான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் வந்து ஒரு ஏங்க அந்த 6 பால் 6 6 யுவராஜ் அடிக்கும் போது ரவி சாஸ்திரி கமெண்ட்ரி எப்படிடா இருக்கும், அதுவே வேற லெவலா இருக்கும். எப்படிடா இருக்கும், ஒன்ஸ் அகைன் அப்படி அவர் கத்துவார், அப்படியே அந்த சீனை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணுவாரு. ஏன்னா என்ன அங்க இருக்கிறது வந்து கமெண்ட்ரியா இருக்க மாட்டாரு, கமெண்டேட்டரா இருக்க மாட்டாரு, அவரு ஒரு ஆடியன்ஸா மாதிரி எந்து அப்படியே வெளில காட்டுவாரு. இல்லங்க அடுத்த ஒரு மேட்ச்ல சிஎஸ்கே 300 அடிக்கணும், கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இல்ல இப்ப என்னன்னா மோஸ்ட் காமனா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு சேனல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா. இப்ப கமெண்ட்ரி நம்ம தமிழ்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பாக்குறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் ஒன் சைடா தான் அவங்க பேசுவாங்க. அது வேற ஒண்ணு. இப்ப ஆப்போசிட்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும், இவன் தோ இங்க ஒரு மொக்க பால் இவன் போட்டு அவுட் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காரு, அதனாலதான் அவர் அவுட் ஆயிருக்காரு, சிஎஸ்கே உட்காந்து எலிவேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒன் சைடடா இருக்கும் நமக்கு தெரியும். இது இப்ப நான் ரீசெண்டா ஃபீல் பண்ணேன். நிறைய மேட்சஸ்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, கடைசியில வந்து இவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னா, அந்த நான் ஹைலைட்ஸ் பார்த்தனால சொல்றேன், அதான் ஹாட்ஸ்டார் ஓபன் பண்ணாலும் தமிழ் கமெண்ட்ரி தான் டிஃபால்ட்டா இருக்கு ரீஜன் பேஸ் பண்ணி. அப்ப என்னாச்சு, சூரியவங்சி அடிச்சதுக்கு வந்து இவங்க பாராட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அவன் நொறுக்கடா அப்படிலாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா சூரியவங்சி அடிக்கிறான் 50 அடிச்சிட்டான்னு ஒண்ணு பரவாயில்லைங்க. இந்த யங் ஏஜ்லயும் பாத்தீங்கன்னா டேய் 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 இதான் நீ முன்னாடியே பேசிருக்கேன். சின்ன வயசுல ஒரு பையன் கிரீஸ்க்கு வந்து இப்ப 15 வயசுல வேற சொல்றாங்க நீங்க என்ன பண்ண போறான்னு தெரியல, அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம் எழுதுறவர்னு நினைக்கிறேன் அவரு. ஏதோ போட்டுருந்தாங்க, நான் ப்ராப்பரா பாக்கல. நான் இதை சொல்றேன், எனக்கு இதுதான் மிஸ் ஆகுது, வேற எதுவும் இல்லை. நீங்களும் இப்போ ஒரு சிலர் இதை அக்செப்ட் பண்ணலாம், ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணாமல் போகலாம், நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா நம்ம சேனல்ல போடுற கண்டென்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருமா, அப்படியும் கிடையாது. வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து எல்லாருக்குமே லைட்லாம் சாஃப்ட் பாக்ஸ் வச்சு பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கேமரால எடுத்துட்டு இருந்தாலும் திடீர்னு ஃபோன்ல எடுக்க ஆரம்பிச்சு குவாலிட்டி மாத்திட்டானுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அப்படிதான் இப்போ கிரிக்கெட் இருக்குங்கிற கிரிக்கெட் வந்து இப்போ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது பார்க்கும் போதெல்லாம். இப்ப பார்த்தா நமக்கு டெக்னாலஜி எங்கேயோ இருக்கு, கேமரா கிளாரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஈவன் என்ன பண்றது, பிக்சல்ல எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, இந்த போனை தான் வச்சுதான் உமன்ஸ் வேர்ல்ட் கப். இல்ல மென்ஸ் வேர்ல்ட் கப் இதுதான். கேட்ச் 6 போல்ட் எல்லாமே சைடுல இருந்து என்ன பண்றானுங்க, ஒரு ரோபோ மேல கிம்பலோட வச்சு வச்சிடறானுங்க. இது பாட்டுக்கு பவுண்டரி சுத்தி வந்துட்டு இருக்கும், மல்டிபிள் பிக்சல் போன்ஸ். எந்த ஆங்கிள் நச்சின் செட் ஆகுதோ அதை வந்து போடுவாங்களே ஷார்ட் ஆன் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல விக்கெட் இல்லாட்டி 6 எல்லாம் போகும்போது காமிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கானுங்கன்னு. வளர்ந்ததெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபன்னா இருக்குங்கிறேன். இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்து போன்ல வீடியோ எடுத்துலாம் போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துலதான் கமெண்ட்ரின்ற பேர்ல சாடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு கண்டிஷன்ல எப்படி தெரியுமா தோணிடும், சிஎஸ்கே தோத்தது கூட வருத்தம் இல்லடா, நீங்க ஒரு கமெண்ட்ரின்ற பேர்ல ஒன்று பண்ணீங்க பத்தியா,
அப்படிதான் இருந்துச்சு. அதை நினைச்சாதான்ப்பா இந்த மனசு கஷ்டமா இருக்கு. இதுல வேற அடுத்த மேட்ச்க்கு வந்துருவீங்க, இதே மாதிரி எதையா பேசி தொலைவீங்க. அடுத்த மேட்ச் என்ன, அதான் ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் வந்திருக்குங்க. இந்த வீடியோ லைவ் ஆகிற அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அதில் தோல்வியா வெற்றியாங்கிறது நமக்கு தெரியாது. அது ஓகே, கமெண்ட்ரியில தோல்வியா கேமாக தெரியும். எந்த கேமாக இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்க, பர்சனலாக அதை எடுத்துக்காதீங்க. பர்சனலாக நாரி போய்கிட்டு இருக்கு, அதை பார்க்கறத விட்டு. இல்லை நிஜமாங்க இப்போ எஸ்ஆர்கே சொன்ன இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த அளவுக்குலாம் இங்க சீனே இல்லைங்க. இந்த நியூஸ் சேனல் இருக்குல்ல, இவனுங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. மீடியாங்கிறத மறந்துட்டு அவனுங்க ஒரு வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கானுங்களான்னு தோணுது. நியூஸ் சேனல்ஸ் சிஎஸ்கே மேட்ச் தோத்தனால ஒரு குழந்தை அழுவுதான், அதை எடுத்து நியூஸா போடுறானுங்க. இது என்ன சிஎஸ்கே மேட்ச் தோத்ததுக்கு தான் அந்த குழந்தை அழுதுங்கிறதுக்கு என்னடா எவிடன்ஸ் இருக்கு? அவன் வந்து சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டிருக்கானா, அந்த ஃபேமிலியில வந்து அந்த டிவியை கட்டி அந்த பிள்ளைய கட்டுறாங்க, இவன் அழுகுறான். அது என்ன ஆச்சுன்னு தெரியுமானா, அந்த ஃபேமிலி வந்து யாருன்னா இங்கதான் 5 வீடு தள்ளி தான் இருக்காங்க. இப்போ தம்ஸ் அப் கேட்டதுக்கு குழந்தைக்கு வாங்கி தரல, அதுக்குள்ள மேட்ச் வர முடிஞ்சு போச்சு. அவங்க அப்பா வர கடுப்பா இருந்தா, இத்தனை ரூபாய் கொடுத்து டிக்கெட் இதுல மேட்ச் வர சொதப்பி ஒரு மீடியா பார்த்தா அந்த குழந்தை கேட்ட பொருள் வாங்கி கொடுக்கல, ஒன்னு அலாரம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்னு அதை வந்து அப்படியே மறை மாற்றி சிஎஸ்கேக்காக இந்த பாப்பா அழுதுன்னு பாப்பாட்ட போயிட்டு சிஎஸ்கே தெரியுமாமா அப்படின்னு கேட்டா, எனக்கு இப்பதான் ABCD ஓரளவுக்கு பெரிய பையன் தான் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து இந்த சேனல் வந்து சிவபரணி உதயசெல்வம் சேனல், இதுல வந்து கார்த்திபுரம் நான் இருக்கோம். ஆமா, இவர் இல்லாம இல்ல இவருக்கு தெரிஞ்சே கூட நாங்க ஏதாவது ஒரு வீடியோவோ இல்ல கிளிப்போ இல்ல ஆட் பண்ண முடியுமா? முடியும். பட் ஆனா நீங்க எங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதான் எத்திக்ஸ். ஆமாடா, பிட்லாம் தனியா பாருங்க, அதெல்லாம் கொண்டு நம்ம வீடியோக்குள்ள அட்டாச் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் தனியா சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டுங்கடா தம்பி. சப்ஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடணும், ஆனா ரெகுலரா போட முடியுமா? அந்த சப்ளை இல்ல, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றவங்க பாவம்ல, அதார பண்ணிட்டு தான் இருக்காங்க. அததான் சொல்றேன். என்னன்னா, இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு ரூல்ஸ் கொடுக்கணும். ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும், அது எதுக்கு சிஎஸ்கே மேட்ச் பாக்குது, அதை பார்த்துட்டு அழுவலாமா, அதை பார்த்து அவன் மனசு ஹர்ட் ஆகலாமா? இதெல்லாம் பேரண்ட்ஸ் முதல்ல அவங்க மனசுல ஏத்திக்கிட்டு, ஏன்டா இது வெறும் கிரிக்கெட் மேட்ச், இதுக்கு போய் அழுதுட்டு கிடக்கையே, போய் படிக்கிற வேலையை பாருங்க. மறுபடியும் சொல்றேன், எனக்கு இப்பயும் கூட ஒண்ணு மனசுல வருது. நான் மகான்ல படம் பார்த்திருக்கியா? அதுல வட்டி கலெக்ட் பண்ண கார்த்திக் போவான் தெரியுமா, லோன்ல இருந்து ஒரு குழந்தை அழுவான் தெரியுமா, சின்ன பையன். ஏன்னா அது வந்து இந்தியா மேட்ச், அது வேற. நீங்க என்னத்துக்கு இத மாதிரி உட்காந்துட்டு இப்போ ஸ்டேட் வர்சஸ் ஸ்டேட் ஏன்டா மாத்தி விட்டு இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிறவன் யாரை திட்டுறான்னு பார்த்தா ஆந்திரால இருக்கிறவனை திட்டுறான். இத்தனை நாளா பார்த்தா 2 பேருமே அவ்வளவு ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்திருப்பானுங்க. சம்பந்தமே இல்லை. சென்னையிலேயே ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல இருக்கிற பசங்களே பாத்தீங்கன்னா ஒருத்தன் எம்ஐ ஃபேனா இருப்பான், ஒருத்தன் சிஎஸ்கே ஃபேனா இருப்பான். மாத்தி இத்தனை நாளா இல்லாத அந்த விஷயம் இன்னைக்கு வந்து அடிச்சுப்பானுங்க. எதுக்கு அடிச்சுக்கிறான், எதுக்கு திட்டுறான், எதுக்கு அசிங்கமா திட்டுறானே புரியாது. அப்படியே என்னமோ அங்க இருந்து ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து இவனை காப்பாற்ற போற மாதிரியும், இந்த பக்கம் சிஎஸ்கேல இருந்து அப்படியே தோனி வந்து வாடா G ஸ்கொயர்ல உனக்கு ஒரு பாதி ஷேர் வாங்கி தரேன்னு சொல்ல போற மாதிரியும். தோனியை யாராவது காப்பாத்தணும்பா. பாவமா இருக்கு. தோனி என்ன பண்றாங்க தெரியுமா, எலிய பிடிக்க பெயிட் வைப்பாங்களா, அந்த மாதிரி டிக்கெட் சேல் ஆகலன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ரெயின்ல மீட் பண்ண, அவர் சொல்றாரு டிக்கெட் வாங்கிட்டாரு சொல்றாரு, டிக்கெட் வந்து இந்த மேட்சுக்கு எம்டியா இருந்ததுன்னு, நிறைய டிக்கெட் அவைலபிளா இருந்தது. திடீர்னு பார்த்தா உடனே இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் இவங்களோட ஹேண்டில்ல தோனி நெட் பிராக்டிஸ் பண்றதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தோனி வந்து அடுத்த மேட்ச் ஆடுவாருன்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி டிக்கெட் விற்கிறானுங்க அப்படிங்கிற. அப்போ இது எனக்கு தெரியவே தெரியாது. போன சீசன்ல இருந்தே இது நடக்குது. போன சீசன்ல இருந்து சரி, இந்த தடவை நான் இது வந்து ட்ரெயின்ல வரும்போது அந்த நண்பர் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பரா அவர் சொல்றாரு இப்படிதான் நடக்குது. என்னது இப்பயுமா? அந்த ஓவர் ஹைப் வேணாங்கிற. நீங்க பாக்குறீங்களா, பாருங்க, சந்தோஷம் தான். என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வாழ்க்கையில முக்கியம். ஒரு மூவி பாக்குறது கூட நாங்க என்கரேஜ் பண்றோம், தப்பு இல்லை. பட் ஆனா இவருக்காக தான் நான் போறேன், அவர் இல்லைன்னா அவர் அவுட் ஆயிட்டாருன்னா நான் அழுவேன். இதெல்லாம் ஏன், எதுக்கு? நம்மளே காசு செலவு பண்ணி நம்ம மனசை நம்மளே கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்கணும். அவுட் ஆயிட்டாரு எதுக்குடா பண்றீங்க? அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சரி, அப்புறம் இது பாத்தியா, இது வந்து உனக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் நீங்க தான் பக்கத்துல இருந்து அனுப்பிச்சு விடுறீங்களா நினைச்சேன் மெசேஜ். அது பேர் உனக்கா ஜியோ அனுப்பியிருக்கு. யுவர் பிளான் ஃபார் ஜியோ நம்பரா? அது வந்து எக்ஸ்பயர் ஆகுதா நாளைக்கு. யார் என்ன நம்பர்? இந்த நம்பர் தானா? என்னோட தான். அப்படியா? நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகுதா? எஸ். ஐயோ, நம்பர் மாத்திரியா? இது நெட்வொர்க் மாத்திரியா? ஏங்க. ஓகே, அப்புறம் இப்போ மொத்தம் பிக்சல் வந்து 11 ப்ரோட இந்த குழந்தையோட தம்பியோ அண்ணனோ பிறக்க போறான். இதுக்கு அடுத்த தம்பி பிக்சல் 11 பிறக்க போகுதுங்க உங்களுக்கு. இந்த பம்ப் வந்து இருக்காது, அப்படியே பிளாக் ஃபுல்லா வருது. அந்த மாதிரி டிசைன் தனியா தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாவே கிளாஸ் போட்டாங்க. சும்மா ரெண்டர்ஸ் அப்படி இருக்கு. பட் ஆனா நமக்கு தெரியலங்க எப்படி வரும்ன்றது. இல்ல, ஃபுல்லாவே கிளாஸா இருந்தாலும் அந்த ரியர்ல இப்படி டிசைன் அப்படிங்கிறது வந்து கூகுளோட டிசைன். இன்னொன்னு என்னன்னா, ஊர்ல ஒரு சில திருவிழாக்கெல்லாம் போனாங்க. அங்க நான் வந்து என்ன பண்ணேன், திருவிழாலாம் இதை வச்சுதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். 10A வச்சு நிறைய வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சக ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு என்ன ஃபோன் இது அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பிக்சல் என்னது அப்படின்னாங்க. இல்ல கூகுளோட சொந்த பிக்சல் யாரா நீ அப்படின்னு போட்டீங்க. கூகுள் அப்படின்னு. கூகுள்கிட்ட ஃபோனா? கூகுள் ஃபோன்லாம் விடுறாங்களா? கூகுள் ஃபோன்லாம் விடுறாங்களாப்பா? எனக்கு எப்படி இருந்ததுன்னா,
ஆஹா, நெக்ஸஸ் காலத்துலேருந்து நம்ம சுற்றிட்டு இருப்போமே. நான் இதை எப்படி இப்போ எவனுமே எங்கள் சேனல் பார்க்க 2010, 11 டேஸ்லேயே நெக்ஸஸ்லாம் இருந்தது. சரி ஓகே, பிக்சல் வந்து 10 வருஷம் ஆகி போச்சே. சரி, அதான் இது வந்து கூகுளும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து அவங்க பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக இருக்குது. ஓகேயா, இதில் இன்னொரு கொடுமை நீ கேட்டால் ஷாக் ஆகிடுவேன். ஸ்பீக்கர் அல்லுது, ப்ளூடூத் ஆடியோ பயங்கரமாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படியே என்னன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது அவங்களுக்கு. எல்லாருக்கிட்டே இருக்கிறது ஐஃபோன் காட்டியிருந்தீங்கன்னா கூட மாப்பிள்ள ஐஃபோன் வச்சிருக்காண்டா அப்படி. ஐஃபோனுக்கு ஒரு ஹைப் இருக்குங்க வில்லேஜ்லாம். அது என்னன்னே தெரியாம தான் இருக்குது. அது வேற விஷயம். ப்ராக்டிகல் ரியாலிட்டி என்னன்னு தெரியாது. ஆனா ஐஃபோனுக்கு ஒரு ஹைப் இருக்கு. ஆனா வேற லெவல் சம்பவம் பண்ணுச்சுங்க ஃபோனு. நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த ஒரு 3 நாள்ல கத்துக்கிட்டேன். ஏகப்பட்ட டேட்டா, ரொம்ப டேட்டா. ஹைலைட் என்னன்னா இப்பயும் பார்த்தனா இது வைஃபைல இருந்தாலும் எந்த ஊர் போனீங்க? நான் தென்காசி. ஓகே. நான் இப்போ சென்னை வந்தேன்ல, சென்னை வந்து இறங்கணுமே என் தலைவன் வந்து அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணான். அடி என்னடா இந்த அடி நொறுக்குற அப்படி இருந்தது. இங்க பேர் 350 mbps குரோம்பேட் ரோட்ல நடந்து வரும்போது. பரவாயில்லையா? ஆனா தென்காசியில 2 mbps வந்துட்டு இருந்தது. 2 mbps? தென்காசியிலே கோர் ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்தா மட்டும்தான் 50 mbps தொட்டுச்சு 5Gல. மற்ற எங்க போனாலும் எனக்கு LTE தான். ஸோ அப்போ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தோன்னா எனக்கு ஒரு நாளைக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். போகும்போது வந்தே பாரத் வேற. இதுவே ஒரு செம அனுபவம். நான் தனியாக அதை டாக்குமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அனுபவம். நான் இங்கேருந்து போகிறேன், நான் அதை தாம்பரத்தில் ஏறுறேன், செங்கல்பட்டு தாண்டுறேன், விழுப்புரம் போகிறேன். அது வரைக்கும் என் ஃபோன் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தது. செமையாக இருந்துச்சு. விழுப்புரம் போகுது அதெல்லாம் ஓகே பக்கா. எனக்கு 5Gயோட ஸ்பீடாக இருக்கட்டும், நான் வந்து இதுலேருந்து ஒரு சில டேட்டா அப்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போத் 10A as well as 10 Pro அசால்ட் பண்ணிட்டு இருந்தது. ஓகே. விழுப்புரம் தாண்டுறேன், பொறுமையாக ரத்த காவெல்லாம் வாங்குது. என்னடா இது பார்த்தா சுட ஆரம்பிக்குது. என்னத்துக்கு இது சுடுது இப்பெல்லாம் சுடாது, ஒருவேளை 17 பீட் அப்படி சுடுது போல அப்படின்னு நினைக்கிறேன். சரி எல்லா ஆப்பையும் நான் கில் பண்ணுறேன் உடனே. ஏதோ ஆப் தான் வந்து தேவையில்லாமல் இதை லோட் பண்ணுது போல. டிஸ்கார்ட்லாம் வேற வந்தேன்ல, நம்மளாம் பேசிட்டோம்ல. சரி அப்போ எல்லாத்தையும் கில் பண்ணேன். குறையவே இல்லை, உக்கிரமாயிட்டே போச்சு டெம்பரேச்சர்லாம். எனக்கு ஒன்றும் புரியல, செம்ம கடுப்பாக இருந்தது. அப்புறம் பவர் சேவர் மோட் ஆன் பண்ணேன். பவர் சேவர் மோட் ஆன் பண்ண உடனே அப்படியே கொஞ்சம் சாந்த ஸ்வரூபியாகி நார்மல் ஆயிடுச்சு. சரி நான் அப்புறம் திருநெல்வேலியில் போய் இறங்குறேன். மணி வந்து 12:45. திருநெல்வேலி போய் இறங்கும்போது அங்கே என்னடானா, சென்னை வந்து எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, ஊட்டி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அங்கே போனதுக்கப்புறம் நான் வர வசதியாக இருக்கட்டும், நார்மலாக ஷூ போட்டு தான் எங்கே போனாலும் போவேன். சரி, ஆனால் நம்ம அங்கே கோயிலுக்கு போகிறோம், நிறைய இடத்துக்கு சுத்த போகிறோன்றனால செருப்பு ஓகே அப்படின்னு சொல்லி நான் நார்மல் செருப்பு தான், நார்மலாக தான், அந்த ஓவர் பில்டப்லாம் கிடையாது, நார்மல். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நார்மல் செருப்பு அப்படிங்கிறது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பிளாட்ஃபார்மில் இறங்கி நடக்கிறேன், என்னடா செருப்பு ஒட்டுது, உருகிற மாதிரி ஒட்ட ஆரம்பிக்குதுடா அதில். ஐயோ சரியா, அவ்வளோ டெம்பர் 39 டிகிரிக்கு என்ன இவ்வளோ பில்டப்பாக இருக்குது 39 டிகிரி இறங்குறப்ப. சரியா, அப்புறமா உடனே அஸ்வத்துக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஒரு அஸ்வத் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான் என்கிட்ட எப்பயுமே, அண்ணன் உலகமே ரொம்ப கொட்டி இல்லைண்ணே அப்படின்னுவான். அதை ஏன் சொல்லுவான் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது SRK எனக்கு தெரியும். சரியா, எங்கேயோ போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, யாரோ SRK மீட் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க நான் SRK பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்குண்ணா, நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். சரியா, அப்படின்னா ஓ உங்களுக்கு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வரும்போது உனக்கு எப்படி இருக்கும்னா, அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க உனக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குடா அந்த மாதிரி. இத்தனைக்கு எவ்வளோ பெரிய ஏரியா, இதை மீட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தோன்னா 600 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தவனை மீட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவான், SRK பார்த்தேங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்படிதான் என்ன நடந்ததுன்னா, அஸ்வத்தோட அப்பா வந்து கோயிலாக போகிறதுக்காக வந்திருக்காங்க போல திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலி வந்து எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், திருநெல்வேலி இறங்கிட்டு ஆல்ரெடி இந்த செருப்புலாம் நீங்கள் என்னடா என்ன இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ வெயிலாடா, தண்ணிலாம் சும்மா உனக்கு பத்தாது. தண்ணி எடுத்து குடிச்சேன்னு வையே, இப்போதான் 1/2 லிட்டர் குடிப்பேன், குடிச்சது கொண்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரத்துலேயே என்ன கவுது அண்ணா தண்ணிண்ணே அப்படின்னு இருந்தது. அவ்வளோ வெயில்ரா சீரியஸா. ஓகே. அங்கே வந்து இனிமேல் போக போக என்ன ஆகிட்டோம்னா, வெயில் வந்து சாரமழை அடிச்சு மழை பெஞ்சு கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா தான் நம்ம ஏரியாவில் வெயில் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. நம்ம அந்த அக்னி குஞ்சு காணாம போனதுக்கு அப்புறம் தான் அக்னி வெயில் சொல்லுவாங்கல்ல, அது சென்னையில் எப்பயுமே எப்படி மே மாசம் தாண்டி அங்கதான் ட்விஸ்ட். அந்த மே மாசத்துல அந்த அக்னி வெயிலே காணாம போனதுக்கு அப்புறம் தான் சென்னையில பார்த்தோன்னா டெம்பரேச்சர் இன்னும் எலிவேட் ஆகும். ஆமா. சரியா, நல்ல அனல் அடிக்கும். ஸோ அங்க என்னன்னா, நமக்கு இங்க மாய்ஸ்சர் இருக்கு, கடல் இருக்கு, மாய்ஸ்சர் இருக்கு, நமக்கு வேர்க்கும். ஸோ அதை நம்ம ஃபீல் பண்றோம். அங்கே மாய்ஸ்சர்லாம் இருக்காது. உங்ககிட்ட இருந்தால் ஸ்டாப் போட்டு அந்த ஆடு குளுக்கோஸ் ஆடு தான் உன்கிட்ட தான் உறிஞ்சிட்டு இருப்பான் நம்மளாலே. அது உனக்கே புரியாது. போக தான் என்னடா இது இப்போதான் 1/2 லிட்டர் குடிச்சேன், அதுக்குள்ள தொண்டெல்லாம் ட்ரை ஆகுதுன்னு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வெளியில் போகிறேன் ஸ்டேஷனை விட்டு. எங்கள் அப்பா சொன்னாங்க, அடியே அங்கெல்லாம் பனங்கிழங்குலாம் இருக்கும்டா, முடிஞ்சால் வாங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. சரி நான் வெளில போயிட்டு தேடுறேன், அட்டிக்கிற வெயிலுக்கு ஒருத்தரும் இல்லை கடை, பிளாட்ஃபார்ம் கடைலாம் இல்லை யாரும், அதெல்லாம் விற்பாங்களாம் அதை அவிச்சு.
பார்த்தா யாருமே இல்லை. திரும்ப வரேன், பார்த்தா அஸ்வத்தோட அப்பா அங்கேருந்து நடந்துறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஏய் என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் டார்மெண்ட்ரி மாதிரி தங்குறதுக்கு நிறையா ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம் வந்து நீங்கள் பிஎன்ஆர் நம்பர் டிக்கெட் புக் பண்ணால் பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று வரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் அந்த ரூம் புக் பண்ணி தங்கலாம். ஓகே. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு ரூமு உங்களுக்கு கீ பூட்லாம் கொடுத்துருவாங்க. அவ்வளோ க்ளீனாக வேற இருந்தது. அது அன்பிலீவபிள், பிலிபிலி அப்படிதான் இருந்தது எனக்கு. போய் அந்த ரூமையும் பார்த்தேன். 460 ருபீஸோ அதோ 1 டேக்கு. 800 கொடுத்தா 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஏசி ரூம் 2 பேர் தங்க முடியும். பரவாயில்லையா? ஆமாம், ஃபேமிலி ரூம்னு வேற இருக்கு. அது போட்டுருந்தேன். என்னது இது என்பதா ஃபேமிலி ரூம். என்னடா அதில் அப்போ எத்தனை பேர் தங்கலாம், உள்ள எத்தனை காற்றா போட்டிருப்பீங்க அப்படி இருந்தது. அப்போது இது மாதிரி வந்து நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, அது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நாங்கள் சென்னை, பட் ஆனால் சொந்த ஊர் வந்து திருவாரூர். அங்கிட்டு போனோம்னா 1200 1400 வந்துடும். வெறுத்து போய் நான் எங்கள் அண்ணாலாம் பாடலே குளத்துல குளிச்சிடுவோம், குளத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். கரெக்டா? இது வந்து நான் திருவாரூர்ல அப்போ ஸ்டேஷன் நீ சப்போஸ் போறேன்னு வை, அங்கே நாங்கள் செக் பண்ணாம விட்டுருவோம். யாருமே செக் பண்றது இல்லை. தாம்பரத்தில் பார்த்தா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த அங்கிள் என்கிட்ட சொல்கிறாங்க, அஸ்வத்தோட அப்பா என்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா இங்கே இருந்தாப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கல. அப்போ எல்லா கோர் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஓரளவுக்கு ஃபெமிலியரான பழைய ஜங்ஷன் பெரிய ஸ்டேஷன்ஸ், அது எல்லாத்துலேயுமே இருக்கும். சென்னை சென்ட்ரலில் இருக்கும், எக்மோரில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ரூம் அவைலபிள். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரில. நீ டெல்லிக்கே போனாலும் யாரையும் நீ இது பண்ணணும்னு இல்லை, ஒரு பிஎன்ஆர் நம்பருக்கு 2 days கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து சிவாபுரம் பிக்சல் ஈவெண்ட்டுக்காக ட்ராவல் பண்ணாங்க. அப்போ வந்து ரூம் வசதி என்னடா எங்கிட்டா போய் உட்கார போகிற, கோயிலில் தான் உட்காரன்னு நினச்சிருந்தோம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அப்போ யூஸ் பண்ணியிருக்கலாமோ இதை? அங்கே தான் ட்விஸ்ட்டு. ட்ரெயின் டிக்கெட் வேணும்ல, பிஎன்ஆர் நம்பர் யாருனாலும் இல்லாட்டி வந்து புக் பண்ணுவானுங்களே. ஓகே ஓகே. என் ட்ரெயின் சர்வீஸை யூஸ் பண்ணனால உனக்கு நான் அந்த சலுகை தரேன் அப்படின்ற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து உனக்கு தராங்க. சூப்பர். ஸோ அப்போ என்ன ஆகுது, 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பிஎன்ஆர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 48 hours. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 days பிளானாக போயிருக்கேன். டெல்லியில் போயிட்டு தாஜ்மஹால் நிறைய இடம் அப்படி பார்க்கறதுக்கு போகிறாங்கன்னு வை. அப்படி சுத்தம் போது இங்கே ட்ரெயின்லேயே போயிடுறாங்க. ஸோ அப்படி சுத்தம் போது ஒரு 4 days பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 days வந்து வந்த டிக்கெட்டோட பிஎன்ஆர். ஆமாம். திரும்ப ரிட்டர்ன் வரேன்ல இன்னொரு 2 daysல, அந்த பிஎன்ஆர் வச்சு இன்னொரு 2 daysக்கு புக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ஒரு 4 daysக்கு நான் அங்கேயே தங்கலாம். அண்ட் அங்கேயும் வந்து கண்டிப்பாக 500 ரூபாய் கீழே தான் வந்து நார்மல் ரூம். காஸ்ட் எஃபெக்டிவ்ல. ஏன்னா டெல்லியில் போய் வெளில ரூம் எடுத்தால் கிழிஞ்சிரும். எவ்வளோ வருது அது? 10,000 8,000 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது லைட்டாக கொஞ்சம் தள்ளி போய் தங்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, அந்த குருகிராம், சென்னையே பரவாயில்ல. பெரிய சென்னையில் 1 மாதம் வீட்டு வாடகை 5000 கம்மியாக, அதோட அதிகமாக 10,000 சொல்லி இல்லை. குருகிராம் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கு. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா இட்ஸ் சம்வாட் பாஷ் சிட்டி. அங்கே ஒரு நாள் தங்குறதுக்கு ஒருத்தர் ஒரு பிஜி தங்குறதுக்கே 5000 கேட்பாங்க, பேயிங் கெஸ்ட்டாக தங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தேன். அங்கே தான் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது ஓரளவுக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பாராத விதமாக அது 1500 ரூபாய் தான் கேட்டாங்க 2 பேருக்கு. அது வந்து கிரேசி. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வேற ப்ரொவைட் பண்ணாங்க. ஆமாம், உங்களுக்கு 3 வேளையும் ஃபுட்டும் உண்டு. ஸோ அது வந்து ஒரு ஏசி இருந்துச்சா? ஏசி இருந்துச்சு, டிவி இருந்துச்சு. ஸோ அதனால அதான் அன்பிலீவபிள் தான். ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் இல்லாத டைமாக கூட வந்திருக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமும் இல்லையோ, பட் அங்கே வந்து இப்படி இருந்தது அந்த ஒரு மேன்ஷன் வந்து நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சூப்பராக இல்லை. அதான் இது வந்து ரயில்வேஸ்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதனால நீங்க அது யாருனாலும் இனிமேல் டிராவல் பண்ணீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சு சொல்லாம இருப்பீங்க. ஆமா. ஸோ ஆக மொத்தம் இந்த பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா, நான் அங்கே போய் லேண்ட் ஆனேன்னா, இறங்கி ஊருக்கு போறேன், மறுபடியும் சுடுறான்டா, இவனை நம்பி எதுவுமே பண்ண முடியாது போலயே அப்படிதான் இருந்தது. அப்புறமா தான் ஞாபகம் வந்தது, ஆமாம்ல பவர் சேவர் போட்டா சுடலைல்ல. அப்போ ஒன்று என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஸ்விட்சிங் நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகிறதுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நான் எல்டிக்கு மாற்றினேன். ஃபுல் அதான் ரெக்கமெண்டட் 4Gன்னு சொல்லி மாற்றிட்டேன் நெட்வொர்க்கில். அப்புறம் இப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். குழுன்னு இருந்தான். மத்தியானம் வெளில போகிறேன், சும்மா என்ன வெயில். ஆனால் என் ஃபோன் வந்து நார்மலாக இருப்பான். அந்த என்வரான்மெண்ட் என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் இருப்பான். பிக்கஸ்ட் கல்பிரேட் 5G தானே? ஆமாடா, 5G 4G அந்த ஃப்ளக்சுவேஷன் பா சரியான டார்ச்சர். அப்புறம் 4G ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து ஒரு 2 நாள் நிம்மதியாக இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 4G நான் 5Gன்னு வச்சாலும் 4G தான் வருது. இதில் என்ன பண்ணோம், 5G தேடும். அது 5G வந்து ஃபெச் பண்ணுறது தேடிட்டே கிடந்திருக்கு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இதில் இப்போ பேட்டரி கிராஃப்குள்ளே போனால் இருந்ததுன்னா உனக்கு அதையும் நான் காட்டலாம். இந்த வாட்டி ஆண்டவர் ஊருக்கு போனவன் நானும் லாஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணல, பார்த்தா சர்ப்ரைசிங்லி ஹாட்ஸ்பாட்டு தான் 28% மெஜாரிட்டி. அதுவும் எவ்வளோ நாளில்? அது கடந்த 2 நாளில் உள்ள வேல்யூ காட்டுது. ஏன்னா 100 நான் போடல, டாப் அப் பண்ணனால. ஹாட்ஸ்பாட் நிறையா போட்டிருந்தேன், LTE வச்சு ஹாட்ஸ்பாட் போட்டேன். அப்பயும் தலைவன் மாசா இருந்தான். ஆனா 5G அப்படிங்கிற ஒரு விஷயம் தேட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், அப்படியே அந்த கோஸ்ட் ரைடர்ல எப்படி மண்டை ஓட்டலாம் பிஞ்சு அப்படியே நெருப்பா மாறுவான், அந்த மாதிரி மாறிடுறான்.
அப்புறம் தான் சரி இது கண்டுபிடிச்சனால தான் 1 மணி வீடியோக்கு இதை முதல்ல சொல்லுவோம். ஏன்னா இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, சென்னையில் இருக்கிறனால இங்கே நான் 5G யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இங்கே நான் அதானே சொல்கிறேன், வந்து இறங்கினேன் 350 MBPS அசால்ட் பண்ணுது அப்படின்னு நான் பாட்டுக்கு 5Gலே வரேன். டெவலப் பண்ணிட்டானுங்க, எங்கே போனாலும் 5G இருக்கும் மோஸ்ட். இங்கே சென்னையில மேஜர் சிட்டிஸ்ல இருக்கும், மேஜர் சிட்டிஸ்ல இப்போ மதுரை, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. திருச்சி அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல தராங்க. அந்த மாதிரி அந்த லோக்கல் பப்ளிக் அதிகமா கூடுற இடங்கள்ல சிட்டில வந்து உங்களுக்கு கொடுத்துறானுங்க. இன்னும் உள்ள போனா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் உள்ள போனா கொடுக்குறாங்க. யாருன்னே தெரியாது, எதுக்கு என் சிம் சுக்கு காப்பி, கடுங்காப்பி, வரகாப்பி எல்லாம் போட்டு 4 மிச்சர் எல்லாம் கொடுத்துருவாங்க. முறுக்கெல்லாம் உடச்சு போட்டு நீ. நான் இப்போ ஊருக்கு டிராவல் பண்ணது வந்து திருவாரூர்ல தேர், அதுக்காக போயிருந்தேன். ஜியோ சிம் தான் 2 ஃபோன்லயும் இருந்துச்சு. ஒன்று வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ. அதுல வந்து ஜிபே வேலையே செய்யல, சுத்திக்கிட்டே இருக்கு. நான் சரி இது நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ட்டு போட்டா இந்த ஃபோன்ல இருந்து போயிடுச்சு. அப்பனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரெண்டும் ஒரே சிம் தான், பட் ஆனா இதுல மேபி நெட்வொர்க்கோட பெட்டரா இருந்திருக்கும். ஆண்டனா பிளஸ் பேண்ட் அதுல வந்து. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராவல் பண்றப்பலாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்துட்டு போயிருப்பேன், சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றும் 7S Gen 2. ஆமா ஆமா, கொஞ்சம் நல்ல ப்ராசஸர், அதனாலதான் அப்படி. ஏன்னா ஸ்னாப்டிராகன் இது இவன் சாம்சங் ஃபவுண்டரில இருந்து. ஏன்னா ரெட்மி 12 5G அதுவும் இருந்துச்சு, அதுலயுமே வந்து ஜிபே வரல. ஆனா இவன் வந்துட்டான், ஏதோ பே ஆயிடுச்சு, சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து திண்டிவனம் அதுக்கிட்ட கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும்னா 4G வந்துடும். எனக்கு 5G வேணாம், 5Gனா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணும்போது திருவாரூர் வரைக்குமே நான் ட்ராவல் பண்ண ஜிபிஎஸ் இருந்துச்சு. பார்த்தா 5Gலே இருக்கான். 5G வந்து இன்னும் ஊர் சைடில் டெவலப் பண்ணிட்டே வந்துட்டானுங்க. அப்படின்னு 5G வருது, டவுன்லோட்லாம் பண்ணால் அது வந்து எங்கே போகுதுன்னா ஒரு 3G 2G ஸ்பீடுக்கு போகுது. 5Gன்னு தான் காட்டுது, அதுதான் பிரச்சனைங்கிறேன். 5Gன்னு காட்டி தொலைகிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 5G 4G 4G 5Gன்னு ஸ்விட்ச் ஆகும். நான் கண்ணில் பார்ப்பேன், பார்த்தா 5Gன்னு வரும், 2 புள்ளி வரும். சரியா, அப்படி கொஞ்சம் லைட்டாக நடப்பேன், பார்த்தா 4 புள்ளி வரும், பார்த்தா 4Gன்னு மாறும், ஃபுல்லாக வந்துடும் சிக்னல். திரும்ப கொஞ்சம் போவேன், எங்கே அப்படி ரோட்டில் டப்புன்னு அப்படி போனோம்னா திரும்ப 5G அப்படின்னு கேட்டோம். 5G காமிச்சு 2 புள்ளி இருக்கும். கடுப்பாயிடுச்சு எனக்கு, நீ வேணாம், நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2.5 நாள் அது இல்லாமல் தான் ஃபோன் நார்மலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 1 டே எக்ஸ்பீரியன்ஸில் என்னாச்சுன்னா, டிவைஸ் ஹீட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அப்படியே சுற்றி ஃப்ரேம்லாம் ஹீட் ஆகும், நல்லா ஃபீல் ஆகும். ஹீட் ஆனதுக்கு அதுக்கும் பாக்கெட்டில் வச்சு எடுக்கிறேன்ல ஒரு தடவையும், ஸ்க்ரீன் கார்டு அப்படியே மேலே போயிடுச்சு. இங்கே பாரு, ஓ அந்த ஹீட்னால ஸ்க்ரீன் கார்டு அப்படியே ப்ளோயர் போட்டால் தான் வந்துடும். ஸ்க்ரீன் கார்டு அப்படியே கீழே இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் இருந்ததுங்க ஸ்க்ரீன் கார்டு. நம்ம போட்டதா இது எதோ இதுக்கு நான் திரும்ப போட்டேன். இது வேற ஃபோனில் 10 Pro 10Aக்கு நம்ம போட்டதுன்னு மறுபடியும் 5G போடுங்க, டெம்பர் கீழே இருக்கும், மேலே வந்துருச்சுங்க அது கொஞ்சம். ஆனால் நான் திரும்ப ஊருக்குள்ள போனோம், இங்கே 5G போட்டால் அப்படி சூடு வரும், இங்கே 5G போட்டால் தான் பட்டைய கலப்புது. என்ன ஸ்பீடிங் வந்ததும் அந்த வித்தியாசத்தை வந்து என்னால் உணர முடிஞ்சது. நான் வந்து ஒரு 7 GB ஃபைல் வச்சிருந்தேன், அதை அனுப்புறதுக்கு மட்டுமே எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு, அனுப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே சரியா, யார் 4K வீடியோ எடுக்க சொன்னது? 1080 எடுக்க வேண்டியதானே. நான் வந்து சரி இவனுங்க LTE கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்பி டப்புன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த LTEல அனுப்புகிறேன் எங்கே போனாலுமே வந்து அந்த காதல் படத்துல வரல பண்டி அப்படிதான் இருந்தது. கடைசியில வெறுத்து போய் என்னாச்சுன்னா, சொந்தக்காரங்க வீட்டுல வந்து ஓரளவுக்கு பேசிக் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சு. ஆனா எனக்கு இதை யோசிக்கும் போது பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கும், பட் ஆனால் பாசிட்டிவா யோசிக்கும் போது என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இதையும் தான் சொல்ல வரேன். நான் ஊருக்கு போய் போன் எடுக்கவே இல்லைங்க. நீ ஊருக்கு போய் நீ போன் எடுக்கலன்றது இருக்கட்டும், அதனாலதான் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன். ஆனா மேட்ரு என்னன்னா, நீ ஊருக்கு போனது எதுக்குன்றது எங்களுக்கு தானே தெரியும். சரி, விஷயம் என்னன்னா, இங்க வந்து பார்த்தேன், இங்க போய் பார்த்தா என்னாச்சு, யாரை பார்த்தாலுமே கையில போன் இல்லாம தான் இருக்காங்க. எங்க போனாலுமே போன் இல்ல, எங்க போனாலும் போன் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய கடையில போய் பார்த்தா UPIனா என்னன்னே தெரியல. அதுக்கு மேல சரியா, எங்க போய் பார்த்தாலும் நிறைய பேர் வந்துட்டு UPI தெரியாது. UPI தெரிஞ்சவன் ஆனா UPI கிடையாதுன்னு போட்டு வச்சிருப்பான். சரியா, அதுக்கு பின்னாடி இன்னும் அவங்க வந்து அந்த இதை வந்து பயமா வச்சிருக்காங்க. அக்கௌண்ட்டுக்கு வராம போயிட்டு என்ன பண்றது, நமக்கு தெரியாது அப்படின்றால இருக்கு தம்பி, ஆனா வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அக்கௌண்ட்டுக்கு வரோன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம். பேன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், டாக்ஸ் கட்டணும், நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பலசர கடை இருக்குன்னு வைங்களேன், அது கதை வேற. நான் சொல்றது வந்து இந்த ஸ்வீட்ஸ் மக்கள் அதிகமா வந்து போற இடம், அவங்களுக்கு அப்படி என்ன தோணுதுன்னு எனக்கும் புரியல. கோல்டு ஷாப் அந்த மாதிரி கோல்டு ஷாப் போய் பாருங்க, அங்க ஜிபேவே இல்லைன்றவானுங்க. ஜிபே பே பண்ணுங்க, நான் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு. என்னடா சொல்ற? சரி, இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப நம்ம ஏரியாலே 4-5 பேக்கரி நம்ம போவோம், எவ்வளவு பேர் வராங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன டாக்ஸ் கட்டாம என்ன பின்னாடி வந்துட்டு முண்டாஸ்ல கட்டிட்டா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு புரியல ஒண்ணுமே. இது என்ன, சில பிரச்சனைகள் இருக்குங்க நம்ம ஊர்ல. ஏன் சில விஷயங்கள் அடாப்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, இப்படிதான் இவங்களும் எதுக்கும் அடாப்ட் ஆக மாட்டாங்க. என் கடை, என் சேர், என் பொருள், நான் செய்யறேன், என் மாஸ்டர் வடை போடுறார், அதை தானே சாப்பிடுறாங்க.
நான் ஏன் டேக்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஐடி பீப்புள் நீங்கள்லாம் யோசிச்சு நான் ஏன்டா டேக்ஸ் தரணும்னு சொல்லி யாரும் கொடுக்காதீங்க இனிமே. என்ன இப்படிலாம் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க? ஆமாம், அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அங்கே போய் இவங்க டீ குடிச்சு இவங்க பண்ணு சாப்பிட்டு தான் அந்த டேக்ஸ் எல்லாம் உருவாகுது ஒரு பக்கம். இவங்க எல்லாருமே அதையும் நிறுத்திவிட்டு இவனுங்களோட சேலரிக்கு யாருமே ஐடி கட்ட மாட்டேன்டான்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்தியா வந்து நிமிருக்கிறதுலாம் இல்லை, அப்படியே கூண் விழுந்து கழுக்க வந்து கிடக்கும். என்ன டேக்ஸ் கட்டுறது? அவங்களே பிடிச்சிட்டு தானே விடுவாங்க ஒரு சில கம்பெனியில் தான்டா சொல்கிறேன். இப்போ அவங்க பிடிக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தர் ஹெச்ஆர்னு வச்சுக்கேன், அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் இல்லாமல் அதில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாம், இனிமேல் அவனுக்கும் டேக்ஸ் இல்லைடா, எனக்கும் டேக்ஸ் இல்லைடா, போடா கம்பெனிக்கும் டேக்ஸ் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி இருக்கும் இந்தியா அப்படி இருக்கும். அது எப்படியோ இருந்துட்டு போகுது, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இதை மட்டும் கட் பண்ணி எவனா போட்டு போகிறாங்க, சும்மா இருங்க. பரவாயில்ல போட்டு போகிறாங்க, அதில் என்ன இருக்குது? நம்ம என்ன பேசணுன்றது தான் எவிடன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, ஊருக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? 6 ரூபாய் கடுங்காப்பி, 7 ரூபாய் சுக்கு காப்பி, 10 ரூபாய் டீ காஃபி பாலோட, அண்டு முறுக்கு, பால் பன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு ஒரு பழைய ஆள், அந்த தாத்தாக்கே வயசு வந்து பார்த்தீங்கன்னா 80+ இருக்கும். ஓகே, வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கேஸ் வந்து அவருக்கு போனால் போகுது, ஏன்னா அவர் எப்பயுமே விறகடுப்பு. அவர் கடைக்கு போயிருந்தேன், அங்கே யூபிஐ இருந்தது. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாதிரி அங்கே எங்கள் தென்காசியில் ஒரு கடைக்கு போகிறேன், பயங்கர ஃபேமஸாக இருக்குது, நிறைய கூட்டம் உள்ளே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அக்ராஸ் ரிலீஜியன் அப்படின்னு வைங்க, எல்லாரும் வராங்க. அங்கே தென்காசியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வராங்க, கிறிஸ்டின் வராங்க, ஹிந்து வராங்க, எல்லாரும் வராங்க. அந்த கடைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் யூபிஐ இல்லை. இங்கே வரேன், இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன், 10Aக்காக டாக்குமெண்ட் பண்ணேன் ஃபுல்லாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் விறகடுப்பில் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். எங்கள் அப்பா கேட்குறேன், அப்போ இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்கும்? எங்கள் அப்பா ஒன்று யோசிக்கிறாங்க, 30+ இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னாங்க. ஏன்னா அது வந்து ஒரு டேமுக்கு போகிற வழி. அந்த வழியில வந்து ராம்நதி டேம்னு ஒன்று இருக்கு ஊர்ல, அது பக்கத்துல இருக்க கடை தான். அது பாருங்க, நிறைய ஹிடன் ஸ்பாட்லாம் சொல்றாரு. தென்காசி டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ராம்நதி டேம்லாம் போனா நல்லா இருக்கு. அவன் யாரும் தெரியல, அந்த அண்ணன் பேர் என்னன்னு தெரியல. தென்காசிக்கு எங்க அண்ணன் இல்ல, வேணாம். அப்புறம் வெயில் அதிகமா இருக்குன்னு நினைத்துட்டுவீங்க. சரி, ஆக்சுவலா இந்த மாதிரி சின்ன கடைகள்ல கூட இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்போ இவங்களும் தானே டேக்ஸ் கட்டணும், இவங்களுக்கு தானே பேன் கார்டு இருக்கும், இவங்களுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அப்போ அதில் ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும். எனக்கே புரிய மாட்டேங்குது. இது வந்து என்னன்னா, நான் ஒன்று நீங்கள் கேட்கலாம், யோ நீ காசு எடுத்துன்னு போக வேண்டியதானையா, உன்னையாவே உட்காந்துட்டு யூபிஐல பே பண்ண சொன்னாங்க, நியாயமான கேள்வி தான். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன கடைகளில் இருக்கக்கூடிய சின்ன ஆளுங்கெல்லாம் கூட யூபிஐ எனேபிள் பண்ணும்போது பெரிய கடைகளில் இந்த பில்டப் பார்க்கும்போது கடுப்பாச்சு. வேறு எதுவும் சென்னை சிட்டிலே ஒரு சில கடை அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி சொன்னானே ஃபர்ஸ்ட் நகை கடை, அப்புறம் ஒரு ஹோட்டலில் கூட இருக்காது ஒரு சில. அப்படியா? ஆமாம், டார்ச்சர் பண்ணுறாங்க. கார்டு வைங்க சார்னு வாங்கி, இல்லைனா கேஷ் வச்சுருங்க சார், பெட்டர் கேஷ் அப்படின்னு. நானும் வைப்பேன், ஆனால் கவனோட இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடணும். கேஷ் அப்படியே வச்சுருந்தேன். எங்கள் நிலமை என்ன, 20,000 ரூபா சிங்கிள் ரூபா சாப்பிட்டுங்க, சிங்கிள் நோட்டு. அந்த புதுசாக வந்திருக்கு சார், வியட்நாம்ல இருந்துன்னு சொன்னேனே, ஒத்த நோட்டு எடுத்துகிட்டு வரான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்துகிட்டு வர. என்னன்னு பார்த்தா 5 லட்சம் 3 லட்சம் ஒரு நோட்டு. செம்மையா இருக்காது? காணா போயிட்டாலே உயிர் போயிடுமாடா. இல்லை, 5 லட்சம் ஒரு நோட்டு. இங்கே எடுத்துட்டு ரெண்டு நோட்டு மட்டும் எடுத்துன்னு மாருதி ஷோரூம்ல போவேன். என்னன்னு கேட்டால் கார் வாங்கணும், அந்த 2 நோட்டு காரை கொடு, அவ்வளோதான். என்னையா கொடுத்த இது என்ன செக் லீஃபா? யோ காசியா என்ன? யோ 2 இது கொடுத்தா 1 மில்லியன்யா, அதான்டா கரன்சியை வச்சுக்க. இப்படி இருக்கும். அப்படிலாம் இருக்குங்க, மற்ற கண்ட்ரியில் அப்படிலாம் இருக்கு. வியட்நாமில் அப்படிதான் இருந்தது. வியட்நாமீஸ் அதை ஏதோ ஒரு காசு அவங்க இதில் போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம ஊர் கரன்சிக்கு வந்து ரொம்பவே அவங்க கம்மி. அதனால லட்சக்கணக்கில் கையில் வந்து ரூபா வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, எல்லாரும் மில்லியன்ஸில் வச்சுருந்தாங்க. ஆண்டோரே லேக்ஸ் கணக்கில் தான் அப்படி விசிறிட்டு இருந்தார். அப்படிலாம் விசிறல, அதுக்கும் எனக்கு வழி இல்லை. இப்போ அந்த மாதிரி கார்டெலாம் என்கிட்ட இல்லை, ஃபாரெக்ஸ் கார்டு இந்த மாதிரி கார்டெலாம் என்கிட்ட இல்லை. அதனால நான் சும்மா வந்துட்டு உங்கள் வீடு கார்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் அப்படிதான் சுற்றிட்டு இருந்தேன். கடலை மட்டும் வாங்கி கொடுங்க, சும்மா கேண்டீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் நிஜமா. நீங்கள் கொஞ்சம் ஆமாங்க. இப்போ அப்ராடு இல்லை, டெல்லி போய் ஒரு கேஜெட் வாங்குறதுனாலே எங்களுக்கே மண்டெல்லாம் சுற்றி போய்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஐயா நீங்கள் போகிறப்ப ஏதாவது டிடபிள்யூஸ் வாங்கிட்டு வாங்க, மூடிட்டு இங்கேயே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம், அதே தான் இங்கேருந்து தான் இங்கே வருது அப்படின்றது. உண்மைதான். அப்புறம் நம்ம போய் அங்கே போய் வாங்கணும். கார்த்தி ப்ரோ நேற்று ஒன்று அனுப்புனார் எனக்கு. ஆண்டவரே 299 ஒரு டிடபிள்யூஸ், பிராண்ட் பேர்லாம் தெரில அவருக்கு. இதில் ஜிபேலையோ வந்துருக்கு போல, இதை பண்ணனால நான் ஒன்றும் சொன்னேன், போடுங்க அந்த தங்கத்தை, ஆர்டர் போட்டாச்சு, அவ்வளோதான். அது என்னன்னு டெஸ்ட் பண்ணுவோம். பிராண்டே தெரியாமல் இருக்குங்க அப்படிங்க. அது பிராண்டு அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பியிருந்தார், அந்த பிராண்டு பேரை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிராண்ட்லாம் தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தானே? டெஸ்ட் பண்ணிட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்கிறோங்க. இப்போ சொல்லிவிட்டோன்னு வாங்கிடாதீங்க. சொல்லிவிட்டோம்லாம் யாரும் வாங்க வேணாம், அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். நியோ 411 ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் நல்லா இருக்கு. அதான் பிராண்டு பேர் வந்து டெக்ஸாக்ஸ். TECSOX எல்லாமே புதுசாக இருக்கே. TECSOXங்க. அதில் வந்து எங்கள் ஆள் ஹை பேஸ் ப்ளூடூத் இயர்பட்ஸ், ஃப்ரீ ஷிப்பிங்,
299க்கு வாங்கியிருக்கு. இவன் தான். எவ்வளோ போட்டிருக்கு இந்த இதில்? கரண்ட்லி அன்அவைலபிளா? ஆமாம், அன்அவைலபிள். சரி, அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கே. அதில் வந்து இந்த மாடல் பாரு, நியோ 411 இதானே? இது நியோ 411. 3000 ரூபாயா? போடு 299க்கு. கார்த்தி ப்ரோ, சல்யூட் ப்ரோ. இதான் ஒரு டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான். ஏய் ஓப்பன் ஆகடா. 10mm டிரைவர்ஸ் தான். 60 மில்லிசெகண்ட் லேட்டன்சி இருக்கு. இது பெரிய விஷயம் ஆச்சு. 60 மில்லிசெகண்ட் உள்ள லேட்டன்சி. டச் கண்ட்ரோல். எனக்கு இது வந்து அப்போ நான் இப்போ 3000 பார்க்கட்டுமா 300 ரூபாயா பார்க்கட்டுமா? 300 ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கோம். ஏஎன்சிலாம் இருக்கு. போடு, ஸ்டெம்மே அழகா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது என்ன பிஞ்ச் ஏரியா மாதிரி இருக்கு. ஆனா டச் தான். இல்ல, டச் தான். அந்த ரவுண்ட் இருக்குல, அதான் டச். ஓகே ஹோல்ட் பண்றதுக்காக போல. பாப்போம், வரட்டும். இல்ல, ஸ்டெம்மே அழகா இருக்கு. ஸ்லிம்மா நல்லா இருக்கு. சரி, பாத்தீங்களா கார்த்தி ப்ரோ நமக்காக 299க்கு ஒன்று அழகா டிடபிள்யூஎஸ் கண்டுபிடிச்சி. அவர் உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, டெலகிராம்ல ஒரு குரூப் இருக்கு. டெலகிராம்ல ஒரு குரூப் இருக்கு, எஸ்பஸ் டீல்ஸ்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம்னு ஒரு குரூப் இருக்குன்னு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆமா, சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் நிறைய கொடுப்பாரு. அதை பார்த்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்சல் 11 டிசைன் வந்து ரெண்டர்ஸ் லீக் ஆயிருக்கு. நம்ம பார்ப்போம். கடைசியில் எப்போ வந்திருக்காங்க, அப்போ ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்திருக்காங்க. இதோட மெயின் கருத்து என்னன்னா, நீங்கள் இப்போ எங்கேயாவது அவுட்டோர், அதாவது வெளியூர் போறீங்க, நேட்டிவ் போறீங்க அப்படின்னும் போது ஃபோர்ஸ் 4G வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிக்சல் நல்லா இருக்கும். பிக்சல் காமன்லி ட்விட்டரில் போட்டேன்டா ட்வீட்டு. அதுக்கு கீழே ஒரு சில நண்பர்கள் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. சென்னையில் தான் இருக்கேன், சென்னையிலே நான் 4G தான், என் தங்கம் வேற லெவலில் வேலை செய்யுது அப்படின்றாரு. இல்லை, பேட்டரியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். நிறைய ஆஸ்பெக்டில் வந்து 4G ஓகே. ஏன்னா 5G வந்து இன்னும் ரிலேபிளாக இல்லைங்க நிறையா இடத்துல. இப்போ நீங்கள் இதே ஒரு சப்வே போங்களேன், சும்மா இங்கே இருக்க என்ன கிளம்பக்கம் பார்க்கிங் போங்க, சிக்னலே இருக்காது. அந்த இடத்துல அப்போ உட்காந்து ஃபோன் என்ன ஆகும்? நீங்கள் ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கிங்கில் டிராஃபிக்கு உள்ளே போய் டோக்கன் போட மாட்டானுங்க நின்னீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அலையும், நெட்டு கொடுன்ட்டு அப்போவே சார்ஜ் பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் 4G வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூட்டபிள். அப்புறம் லோ ஃபிக் ஃபோட்டோலாம் சூப்பராக இருந்துச்சுடா. அல்ட்ராவாக எடுத்துப்பீங்க. அது இந்த பாயிண்ட் தான் அல்ட்ரா ஸ்கோர் பண்ணிடும். இதான் தாத்தா கடையா? வேற கடுப்பு. சரி, இந்த இடம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் இல்லையா? ஆனால் இதுவே நல்லா தான் இருக்கு. இல்லை, இந்த இடமும் அதில் வந்து நெருப்பு கலர்லேயே தெரியும். அந்த ஒரு உருவாகிற அந்த பாயிண்ட் வந்து, ஏன்னா உருவாகிற இடத்துல தானே ஹை எக்ஸ்போஷர் இருக்கும். ஆமாம், அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து என்ன ரெட்டாக காட்டியிருக்கும், கொஞ்சம் ஃப்ளேமாக அப்படியே ரெட்டாக காட்டியிருக்கும். நம்ம கண்ணுக்கு பொதுவாக எப்படி தெரியுமோ அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்போஷர் வெரி பண்ணும். அதான் இதெல்லாம் கொஞ்சம் சோகம். பட் ஓகே, இதுவே நல்லா தான் இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால என்னோட ஃபைனல் டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது பிக்சல் 10A அது வந்து 10 ப்ரோவை விட முக்கியமாக இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸு இந்த மாதிரியான இடத்துல அசால்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் மேக்ரோ எடுக்க முடியும் பிரைமரி சென்சார்லேயே. ப்ரோவை விட 10A நல்லா இருக்கா? மேக்ரோலாம் அதில் தான் எடுக்க முடியும். கம்பேரிசன் சாட்லாம் வச்சுருக்கேன். என்னடா லாஜிக்கு பிக்சல்? ஆமாம், இப்படி ஒரு வியாபாரம். ஆமாம், நான் போய் அவனை சொல்கிறேன், ஷாமி 17 அல்ட்ரா விட 17 நல்லா இருக்குது. வெளில சத்தமா அந்த மாதிரி தான் இவங்களும் போல இருக்கு. 10 விட 10A நல்லா இருக்குது. மேக்ரோ க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அப்பயே வந்து 17 வச்சு நான் 17 அல்ட்ராவை பீரோல எடுத்திருப்பேன். 17ஆல 10 சென்டிமீட்டர் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பக்கத்துலேயே. அழகா 17 அல்ட்ராவோட போர்ட் எல்லாத்தையும் காட்டும். 17 அல்ட்ரா வச்சு இதை காட்டணும்னா 30 சென்டிமீட்டர் தள்ளி பிடிக்கணும், இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு எடுக்கணும், வில்லு விடுற மாதிரி. அதே தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன்டா. இதுலேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் அதெல்லாமே எப்படியோ நம்ம மக்களுக்கு வந்து காட்ட தான் போகிறோம். சூப்பர். நான் 10A vs 10 ப்ரோன்னு கமெண்ட்டில் யாரோ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். சொல்ல போனால் நேற்று வந்து இதையும் குரூப்பில் போட்டு விட்டுருந்தேன். இந்த மாதிரி இப்போ மேப் போயிட்டு நம்ம கூடுவாஞ்சேரி போடுங்க சார். கூடுவாஞ்சேரிக்கு அந்த ஒரு நான் கூடுவாஞ்சேரி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். GUDU நான் கார்டன் போட்டேங்க. அனுப்பிச்சு பாருங்க, 2வதுலையே ஃபேமஸான ஊருங்க. உண்மைதான், கூடுவாஞ்சேரி சூப்பர் தான். இப்போயா நம்ம இவர் விவேக் இருக்கும்போதே பயங்கர ஃபேமஸ், மிஸ்டர் கூடுவாஞ்சேரி கோவிந்தசாமி. அப்படியா? விவேக் கூடுவாஞ்சேரியா? அந்த காமெடி இல்லையா? மிஸ்டர் கூடுவாஞ்சேரி கோவிந்தசாமி யாருக்கு வந்திருப்பா? இவருக்கு வந்திருப்பார்ல. ஐயோ சரியான மயில்சாமி தான், சரியான ஆக்டர். 2 பேருமே இல்லை கரண்ட்லி. ஓகே, ரொம்ப அவசியம் நாட்டில் கத்தின்னு கிடக்கு. ஏஓடியில் வந்துச்சுன்னு காட்டினீங்களா? ஏஓடியில் இப்போ வரும் பாரு.
ஓடுங்க ஃபுல் பிளாக்கு பவர் சேவிங் மோடு மாதிரி ம் அப்படியே மக்கள் காட்டுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இல்லாமல் இல்லை இருக்கு ஆல்ரெடி இருக்கும். அதை அட்டாச் பண்ணுறோம். இருக்கு உங்களுக்கு ஏஓடியில் இப்போ ஃபோனை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க டேஷ்போர்டில் அப்படின்னா ஏஓடியில் உங்களுக்கு வந்து காட்டும் கருப்பு கலர் ஸ்க்ரீனில் வெள்ளை கோடு அதான் ரோடு. நிஜமா இருக்கு, செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. டிராஃபிக்னா என்ன கலரில் காட்டுது தெரியலையே, நம்ம தெருவா போய் அலைஞ்சா தானே தெரியும். அந்த அளவுக்கு இன்னும் யூஸ் பண்ணலையே. பட் ஓகே, ஏன்னா இது லோ பவர், கொஞ்சம் பவர் கன்சப்ஷனாக இருக்கும். மோஸ்ட்லி காரில் ட்ராவல் பண்ணாலே இதுக்கு அடியில் சார்ஜ் எடுத்து சொல்லிவிடுவாங்க. ஜிபிஎஸ் எல்லாம் கொலை பண்ணி இப்போ இந்த 17 வந்து நிறைய எங்கள் பேர் லொக்கேஷன் யார் யூஸ் பண்ண மேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தது சொல்லுதா. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அது இன்னும் வேற லெவல். காலையில் ஆண்ட்ராய்ட் 17 வந்துட்டதுக்கப்புறம் பபுள் சாட் வருதுங்க. ஞாபகம் இருக்கா? மெசேஞ்சரில் அது சாட்டு பபுள் ஆப்பு, மல்டி டாஸ்க் பண்ணலாம், எல்லா ஆப்பும் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாரு. ஆமாம், இங்கே பாரு ரெக்கார்டுக்கு வந்து எடுத்ததுமே என்டர் ஸ்க்ரீன், முன்னெல்லாம் எடுத்ததுமே சிங்கிள் ஆப் தான் காட்டும். இது எப்படி காட்டுது? பாப்அப் மாதிரி. ஆமா, என்டர் ஸ்க்ரீன் காட்டுதா? சிங்கிள் ஆப்போ என்டர் ஸ்க்ரீனோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இங்க போய் ஸ்டார்ட் கொடுத்தனா அவ்வளவுதான், ஸ்டார்ட் ஆயிடும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீ கேட்டியே அத பபுள் ஆப், அது எப்படின்னா இப்போ இந்த ஆப் இருக்குல்ல, நம்ம மக்கள் பார்ப்பாங்கல்ல, இப்போ 4 ஆப் இருக்கா? ஓகே, இங்க பாருங்க 4 ஆப் கடையில் நான் ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் மாதிரி. இப்போ எங்கள் ஆளுங்க அதான் சைனீஸில் வந்து மோஸ்ட்லி ஃப்ளோட்டிங் இருக்கும். ஆனால் அதில் 2 தான் வைக்க முடியும். ஆமாம் ஆமாம். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஆப் இருக்குல்ல, அது ஃபோட்டோஸ் ஆப்போ. ஓகே, எங்கே ஓகே செட்டிங்ஸ். ஸோ இங்கே ஒரு 2 ஆப் இருக்கா? வாடுங்க. இங்கே மேலேயும் நான் மல்டிபிள் ஆப்ஸ் வைக்கலாம். வேற லெவலே. ஸோ நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, கொண்டு வந்திருக்கானே இவ்வளோ. இதில் ஹைலைட் என்ன, கீழே கொண்டு போனால் அது செத்து போயிடும், அதான் வைப்ரேட் ஆகுது. ஓ, அந்த எக்ஸ் மார்க்கா? சூப்பர். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா ஆக்சுவலாக. எனக்கு இதில் பார்க்க அதோட பயங்கரமாக இருக்கான். செம்மழகா இருக்குங்க. அவ்வளோதான், வேற லெவல் வேற லெவலு. மாஸ் பண்ணிட்டாங்களா? ஆண்ட்ராய்ட் 17 ஓரளவுக்கு நல்லா இருக்கோ? ஆமாம். 16 வந்து ஒரு அப்படியே கொஞ்சம் லைட் சேஞ்சஸோட வந்துச்சு. 17ல மேபி ஒரு திரும்பியும் பெரிய சேஞ்சஸ் வரும் போல இருக்கு. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா 2வா? பீட்டா 3 பார்ப்போம். அதுக்கு அது மேலலாம் சந்தேகப்பட்டேன். நல்ல சேஞ்சஸ் வரவும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது மேலே சந்தேகப்பட்டேன் வேற. அதாரி நீ தான்டா ஹீட் ஆகுற அப்படின்னு, ரத்த கொதிப்புக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அப்புறமா பார்த்தா 5G நெட்வொர்க் தாண்டா பிரச்சனை, வேண போய் முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்ட்டுருச்சு. சரி கோச்சிக்காத, அசிங்கமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டேன். அப்புறம் இவனை வந்து என்னன்னு சொல்கிறேன் தெரியல. iQOO 15 லான்ச் ஆகும்போதே சொல்லியிருப்போம் இந்த சிவப்பு கலர் வந்து நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் அதை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அது பேர் லெஜெண்ட் தானே? அப்பெக்ஸ் தான். அப்பெக்ஸ் தி கோட். ஆமாம், பில்ட் டு ரீச் தி அப்பெக்ஸ். அப்படிதான் அந்த இது பேர் அப்பெக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் அப்பெக்ஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையும். இந்த ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்குங்க, செவன் இருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இது உங்களுக்கு கிடைக்கும். அழகாக இருக்குது ஆக்சுவலாக. டே 1 கொடுத்துருந்தா இதனால கொஞ்சம் 4 பேர் வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்திருக்கும். 256 இருக்குது, உங்களுக்கு 512 இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தான். எஸ், 43,000 ரூபாயில் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இல்லை 15,000 பற்றி சொன்னேன். iQOO 15,000 இந்த கலர் கிடையாது, அதனால இதில் தான் இருக்கும். ஸ்கின் ஒட்டிக்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கடையில் ஆர்டர் போட்டு ஸ்கின் வாங்கி ஒட்டிக்கலாம். ஓகேவா? இந்த கலர் வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. மை காட், இது வந்து ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். ஆயில் மற்றும் கேஸை தொடர்ந்து இஸ்ரேல் வார்னால நமக்கு காண்டம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இது வந்து டிமாண்டில் இப்போ வருது. இது வந்து எதிர்கொள்ள நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கணும். இதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணுமா? பலூன் வாங்கிக்கோங்க. சரிவா? கேஸ் இல்லை, அடுப்புக்கு போயிட்டாங்க. இது இல்லைன்னா எங்க பலூன் வாங்கிக்கோங்க. என்ன ட்ரம்ப் மாதிரி சொல்றான் எங்க ஆளு. அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தர்னா வந்துட்டு நான் டிடபிள்யூஎஸ்ல மொத்தம் கொடுத்தா கேட்கலாங்கிறாங்க. இப்போ பலூன் வாங்கிக்கோங்க. பலூன் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. உள்ள கொஞ்சம் இது இல்ல அந்த ரவாலாம் போட்டிருப்பாங்க, சவுண்ட் வருமே பலூன்ல. சரி, இதை எலாபரேட் பண்ணி இன்னும் எக்ஸ்பிளைன் வேற ஒட்டா ஷார்ட்ஸ் போட போல இருக்காது. ஏய் இல்லடா, ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன். சரி வாங்க. ஓகே, போக்கோ X8 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸை தொடர்ந்து போக்கோ F8 வருகிறது வித் ஸ்னாப்டிராகன் 8 Gen 5. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை இந்த வருஷம் இல்லை, கரெக்ட் தான். F8 அல்ட்ராங்கிறது 8 Gen 5. ஆமாம், F8 வந்து 8 Gen 5 வரலாம். அப்போ F7 வந்து 8s Gen 4 தான். 8s Gen 4ல இந்த தடவை 8s Gen 5 எங்க இருக்கு? S தான் வந்து இப்போ 8 Gen 5. ஓகே. ஸோ அதனால 8 Gen 5 இது வரதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமா இருக்கு. F9 அல்ட்ரா இந்தியாவுக்கு வரும்.
தான். ஏன்னா போக்கோ X8 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ எனக்கு தெரியல. எப்படியும் ப்ரோ மேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆண்டவர்லாம் அடுத்த வாரம் வந்து சொல்லுவான். நான் வந்து எனக்கு அந்த ஹீட்டிங் மட்டும் தான், அதே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கே ஒருத்தர் கமெண்ட்ல வந்து இந்த வீடியோ பெய்ட் வீடியோவா ஒரே பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துலயும் ஒருத்தர் என்னடான்னு பார்த்தா 40,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை தரான். 43,000 ரூபாய்க்கு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தா 9,000 mAh பிளஸ் 100 வாட் சார்ஜிங், ஒரு 50 மெகா பிக்சல் இருக்கு. அந்த 8 மெகா பிக்சல் நான் மதிக்கவே இல்லை. அந்த 50 மெகா பிக்சல் எடுக்கிற போட்டோ என்னடான்னு பார்த்தா காம்படிஷன்ல இருக்கிற ஒரு சில கேமரா ஃபோனோட நல்லா எடுக்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்றது? ஐயா ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். கைய கொடுங்க. யார் அந்த நத்திங் ஃபோன் ப்ரோ யூசரு? யார் அவரு? அதுக்கு நிறைய நான் அவருக்காக தான் நான் தனியா ஷூட் பண்ணேன் பார்த்தல. ஏங்க நிஜமா அந்த யூசருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த நத்திங் 4A ப்ரோவை நானும் என்ன நினைச்சேன்னா 3A ப்ரோ இருக்கு, 3A ப்ரோக்கு ஒரு அப்கிரேட் தானே இது, கண்டிப்பா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம யாராவது கேட்கறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஓகே 3A ப்ரோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, 4A ப்ரோ இருக்கு பெட்டர் ஆப்ஷன். ஆனா இவரு போட்ட சாம்பிளும் போட்டோஸும் வீடியோஸையும் பார்த்து ஷாக்டு, அலண்டு போயிட்டேன் தான். ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுத்திருச்சு தான். என்ன 7 Gen 4 வச்சிருக்காங்க, அவரே சொல்றாரு பக்கத்துல ஹீட் ஆகுது ப்ரோ, என்னால கேம் விளையாட முடியல. P1 நல்லா இருக்குங்கிறாரு. Realme P1 என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்? நத்திங் மொரட்டு கேம்பெயின் ரன் பண்றானுங்க போல இருக்கு. எவனுமே ரிவீல் பண்ண மாட்டானுங்க. கமெண்ட்ல பாத்தியா இல்லையா, நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் அண்ணன் சரியில்லைன்னு அப்படிதான் 4A யூஸ் பண்ற ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா 4A நல்லா இருக்கு கையில பிடிக்க, ஆக்சுவலா வந்து 4A வே பெட்டர் தென் 4 Pro. 4A ப்ரோவோட 4A பெட்டர். ஏன்னா மோரோவர் எங்களுக்கு லாஸ்ட் இயரே வந்து இப்படிதான் தோணுச்சு. 3Aவே நல்லா இருக்கு. கடைசியில 3A ப்ரோ வந்து எந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணனே அவன்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பெரிஸ்கோப்ல கொஞ்சம் மேக்ரோ எடுக்குது, எனக்கு மேக்ரோ பிடிக்கும், பார்த்து பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் குறுகிய ஆடியன்ஸ்னால ஓகே, பட் 3Aவே நல்லா தான் இருந்தான். இன்னொன்னு என்னன்னா, நான் அது டக்குன்னு யோசிக்கிறேன், அவன்கிட்ட கேட்கறேன், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் 4A ப்ரோ அடிச்சு பறக்க விட்டுருப்பான் போடா அப்படின்ட்டு. அந்த பையன் நிற்கிறேன், நான் சொல்றேன் டேய் ஆடா இப்போ ஃப்ரண்ட்ல 4K எடுப்பேன்டா அப்படின்னு. என்ன கிடையாதுண்ணே, என்னது அவன் உட்காந்துருக்கும்போது சொல்ல, ஏன்னா அவனுக்கும் தோணல. எழுந்து நடக்கும்போது சாம்பிள் எடுக்க ஆரம்பிக்கிறோம், டேய் அந்த ஃப்ரண்ட்ல 4K ஆரம்பிப்போண்டா அப்படின்றேன். அவன் சொல்றான் அண்ணா அதுல 4K கிடையாது. டேய் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல இருக்கும்டா. 2A ப்ளஸ்ல இருக்கும் சரியா? அது சொன்னோன்னா அவன்ல ஆமாண்ணா இல்லைன்னா கொடுக்கலையே. என்ன கொடுக்கலையா, என்னடா பண்றீங்க அப்படி இருந்தது எனக்கு சரியா. ஆனா இவன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா, ப்ரோவே இல்லாம பண்ணிட்டீங்களா ப்ரோ. நான் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம போட்ட வீடியோல கூட பாருங்க, நான் அது எதிர்பார்த்திருப்பேன் 4A ப்ரோ நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நம்ம தான் பேசணும். நம்ம என்ன 3A ப்ரோ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா 4A ப்ரோ அப்கிரேடா தான் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சரி ஓகே சார் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கேமராவுமே பிடிக்கல. கேமராவுமே ஒரு மிக்சட் ஃபீல் தான். அவர் என்ன சும்மா நார்மல் யூசேஜுக்கு ஹீட் ஆகுதுங்கிறாரு, என்னால கையிலே பிடிக்க முடியலங்கிறாரு. நான் அது ட்ரை பண்ணேன், 8 ஃபோட்டோ எடுத்தேன். இது அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக அண்டர்க்ளாக் பண்ணி ஒரு சில சிங்கெல்லாம் பண்ணணும். ஒரு 8 ஃபோட்டோ தொடர்ந்து எடுத்தேங்க. அது வந்து சொல்லப்போனால் என்கிட்ட இப்போ ஒரு 4A ப்ரோ கிடச்சிது, வேற ஒரு நண்பர்கள் கிட்ட இருந்து கிடச்சிதுன்னா இன்னும் பெட்டராகவே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, நானும் அந்த நம்ம பையன் வந்திருந்தான் இல்லையா, நாங்கள் 2 பேருமே வந்து எவ்வளோ நேரம், ஆமாம் விஷாலும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு 3 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே அந்த 3 hours நான் அப்சர்வ் பண்ணது தான் அங்கே ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். அதே சமயம் அவனுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருக்கும். அவன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, P1ல கேம் ஆனனால இல்லை கேம் இன்னும் பெட்டரா ஆடலாம் நினைச்சு அந்த ஒன்று மட்டும் தான் அவனுக்கு ஏமாற்றமா இருந்ததே தவிர மற்ற எதுவுமே அவனுக்கு பெருசா இருக்க. ரீசன் என்ன அப்படின்னா, வந்து ஒரு P1 யூசர் அதுல இருந்து இங்க வரான், அதனால அவனுக்கு வந்து அது பாசிட்டிவா இருந்தது. அவன் சில இடங்கள்ல அவனோட மைண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் நான் அந்த இடத்துல நல்லாவே பார்த்தேன். பையன் இப்பயும் டச்ல தான் இருக்கான். அவன்கிட்ட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் பாத்தியா, நான் அந்த ஹைப் வாங்கினேன், ஹைப்னால தான் ஃபர்ஸ்டே அதான் சொல்லியிருப்பான், நான் இந்த ஹைப்னால போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அவன் சொல்றான், நான் பக்கத்துல வந்து போக்கோ X8 ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறேன் ப்ரோ. எனக்கே என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அதுல 250 ஒரு 8 இருக்கு சரியா. இது வந்து வெத்து வேட்டு, இது கேமராக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது ஒரு குப்பை. 9000 mAh பேட்டரி கேமிங் கான்சென்ட்ரேட்டா அப்புறம் பேட்டரி சென்ட்ரிக் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இதுல இருந்து 9000 mAh பேட்டரி இருக்கு. டே பவர் பேங்கோட அப்போ அவன் என்ன கேட்டான் என்கிட்ட, நாங்க வந்து ஆக்சுவலா இந்த 2 ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு, நான் SR கிட்ட தான் கொடுக்க போறேன். SR கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, டே நம்ம மீட் பண்ணிட்டு நான் உனக்கு எப்படி அதை ஆக்சுவலா பண்ணணும்னு சொல்றேன்டா. ஏன்னா அவன் சின்ன பையன், அவன் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 12th முடிச்சிருக்கான், இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், இந்த லீவ்ல இருக்கான். அவனோட எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் ஸ்மார்ட் போன் அப்படின்னா ஒரு 5 ஃபோன் அவ்வளவுதான் இருக்கு. அவன் வந்து எவ்வளவு தூரம் டீப்பா டேட்டா கொடுக்க முடியும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, அவனோட யதார்த்தமான டேட்டா அவன் கொடுப்பான். அந்த இடத்துல நிறைய பேர் அஃபண்ட் ஆகக்கூடாது. அவன் என்ன சொல்றான், ஒரு வார்த்தையிலையும் அவனுக்கு வந்து போக்கோனா மொக்க அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல இருக்க டேட்டா அவன் டக்குன்னு என்ன சொல்லிடுறான், போக்கோனா வேஸ்ட், அது வேஸ்ட் தானே, அதை யாராவது வாங்குவாங்களானே, என்னென்ன இது வெயிட்டா வேற இருக்கு அப்படின்றான். இப்போ என்ன டூஸ்னா 2 ஃபோனையும் பார்க்கும்போது நத்திங்ல சூப்பரா வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். 210 கிராம் இருக்கிற நத்திங் ஃபோன் வந்து பக்கத்துல 218 கிராம்ல இருக்கிற போக்கோ X8 ப்ரோ மேக்ஸை விட ரொம்பவே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பரா இருக்கிறனால லைட் வெயிட்டா தெரியுது. செம கிரேசி ஒர்க்குடா அப்படின்னு தோணுச்சு. அவங்க டீம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு பார்த்தா,
சரி இப்போ ஒரு பவர் பேங்க் எடுத்துன்னு போறேன், நத்திங்ல எனக்கு பேட்டரி நிக்கல, பவர் பேங்க் எடுத்துட்டு போறோம், ஒரு 5000 mAh எடுத்துட்டு போனாலே பவர் பேங்கே எனக்கு ஒரு 150 250 கிராம் வந்துருமே. நான் அதான் அவன்கிட்ட கேட்கறேன், பக்கத்துல இருக்கான், கம்பேரிசன் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணோம், ஜென்ரல் கான்வர்சேஷன்ல சொல்றேன், 210 18 கிராம்டா, எக்ஸ்ட்ரா 8 கிராம்டா. ஆனா உனக்கு என்ன ஆயிடுதுன்னா உன் போன்ல இருந்து 5400 mAh இல்லாட்டி 5080 mAh இருக்கு. சரியா? 5000 mAh 5000 ஆமாமா இசிம் கிடையாது, 5400 mAh 4A Pro தானே? ஆமாமா 4A Pro வந்து நம்ம ஊர்ல இசிம் கிடையாது, அப்ராட்ல இசிம் இருக்கு போல. இசிம் இங்க இல்லாதனால உனக்கு பேட்டரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட சேம் லாஜிக் இன்னும். ஆப்பிள் வந்து சிம் ட்ரே இல்லைன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுப்பாங்க. ஆமா என்ன லோடே ஆக முடியுது நியோவா டேய் 5400 mAh நத்திங் 4A Proல. ஓகேயா? சரியா? இப்போ இதுல வந்து அவன் என்ன சொல்றான்னா, சப்போஸ் பேட்டரி நிக்கல, ஹீட் ஆகுது, இந்த மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ணுது. ஏன்னா காலையில வந்திருந்தப்ப அவன் எவ்வளவு எடுத்துட்டு வந்தான்னா 80% எடுத்துட்டு வந்தான். இங்க இருந்து அவன் ரிட்டர்ன் கிளம்பும்போது 33 இந்த யூஸ்க்கு. சரியா? ஆனா இது வேற டேட்டா காலி ஆயிடுச்சு வேற. அவன் வீட்டுல வைஃபை யூஸ் பண்றதுனால ஃபோர்ஸ் 4Gல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரோ பேக்கப்காக. சரி ஓகே சரியா? அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான். 5G எங்கடா 5G காணும்னு கேட்டேன், 4G ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அவன் P1 யூஸ் பண்ணனால அவனுக்கு 4G போதும்னு நினைக்கிறான். பட் ஆடியன்ஸ்ல ஒரு சிலர் என்ன லூசா நீ 4G யூஸ் பண்றேன்னு கேட்கலாம். இப்போ நான் மாதிரி 5G போன் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு தீட்டிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், என்னோட பிக்சலை கூட நான் சொன்னேன், எடுத்துட்டு போகும்போது 4G ஃபோர்ஸ் பண்ணேன். அப்போ சிச்சுவேஷன் டிஃபைன்ஸ். அவனுக்கு 4G இருந்தால் இன்னும் பேட்டரி பெட்டராக இருக்கும், டேட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கன்சியூம் ஆகும் அப்படின்றனால அவன் 4G ஃபோர்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அப்போ என்ன ஆகுது, ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவனுக்கும் தெரியும், அவன் வந்து நெட்ல பார்க்குற டேட்டா வச்சு தான் அவன் அந்த ஃபோன் சூஸ் பண்ணியிருக்கான். எல்லாருமே சொன்னதை வச்சு. ஸ்பீக்கர்ல போக்கோ எங்கேயோ இருக்கு, சம்மந்தமே இல்லை. அந்த கிளிப்பும் என்கிட்ட இருக்கு எல்லாமே. அது எல்லாத்தையும் அதில் அட்டாச் பண்ணிட்டா என்ன ஆகும், நத்திங் ரிவ்யூல கொண்டு போயிட்டு போக்கோ கொண்டு வந்து காமிச்ச மாதிரி ஆயிடும். டிஸ்பிளே அவுட்டோர் விசிபிலிட்டிலேயே மாட்டிக்கிச்சாங்க. நான் அனுப்பியிருந்தேன்ல, ரெண்டுத்துக்கும் ஹை பிரைட்னஸ் மோட்ல டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 400 nits கிட்ட வருது. சரியா? 400 nits கிட்ட வருது ஹை பிரைட்னஸ் மோட்ல. பீக் பிரைட்னஸ் மோட்ல ஒரு ஜோக் இருக்கு. போக்கோ 3500 mAh 3500 nits தான் பீக் பிரைட்னஸ். அந்த ஒரு பிக்சல் வரும்னு சொல்லுவாங்க. இவனை கேட்டா போக்கோ என்ன தெரியுமா சொல்லுவான், 25% ஆஃப் த பிக்சல்னு. அந்த ரெட்மி ஷாமி போக்கோல எல்லாம் காமன் கலவை. சரியா? போக்கோலாம் யாரும் சொல்ல முடியாது, மத்த எல்லாரும் ஒரு பிக்சல்ரா, இவனுக்கு 25% ஆஃப் த பிக்சல் டிஸ்பிளேல பிரைட்டன் ஆகும்வாங்க. சரி ஏதோ ஒன்று நத்திங்ல 5000 nits. சூப்பர். சரியா? அப்போ எனக்கு வந்து சம்பந்தமே இல்லை, ரெண்டுத்தையும் பக்கத்துல வைக்கும்போது ஏன் நடக்குது இங்க அப்படி இருக்கு எனக்கு. அடுத்து இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். நான் எங்க இருந்தேன் அப்படின்னா ஏசி ரூம்ல இல்ல, வெளியில ஒரு பார்க்ல இருந்தேன். அப்போ அவுட்டோர் என்விரான்மெண்ட்ல தான் நமக்கு மெயினா அந்த பிரைட்னஸே தேவை. இப்போ அவனாவது கம்பேர் பண்ணுவான், டிவைஸை கம்பேர் பண்ணுவான், கம்பேரிசன் வீடியோன்னு ஒன்று போடுவான். அவன் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்கிரிப்டை போட்டு அவன் பாட்டு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். 24 இல்லாட்டி 20 வைக்கிறான்னு வைங்க டெம்பரேச்சரை. ரூம் டெம்பரேச்சர் 24 வரைக்கும் போதுனே வைப்போம். போனும் 24 வரைக்கும் தான் போகும். நீங்க அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அதுல ஏதாவது ஜென்சன் இம்பாக்டோ விதரிங் வேஸோ இல்லாட்டி அந்த கார் எக்ஸ்ட்ரீட்டுங்கிறீங்களா, அந்த மாதிரி பெரிய கேமை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கூலிங் பேட் தான் நம்ம பெருசா மண்டையில மாட்டிட்டோமே, அதனால அந்த கூலுக்கு ஏற்ற மாதிரி அது ஜாலியா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் அவ்வளவு தூரம் ரைஸ் ஆனா மட்டும்தான் அப்போ வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் டிராப் ஆகும். அது நம்ம நிறைய இதுல பார்த்துருப்போம். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன தெரிய வேணும் அப்படின்னா, அவுட்டோர்ல அப்போ நான் யூஸ் பண்ணும்போது தானே நான் இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்ல. இந்த பையன் இப்போ என்ன பண்ணியிருப்பான், இவ்வளோ நாளா ஆன்லைனில் இருக்க வீடியோஸை பார்த்துருப்பான், கரெக்டாக பார்த்துருப்பான், நிறைய பேர் சொன்னதை வச்சு பேசு. நான் இப்பயும் சொல்கிறேன், நத்திங்க்கு சம பொட்டன்ஷியல் இருக்குது. சாஃப்ட்வேர் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பையனே பாருங்க, ஃபோனை வாங்கின கையோட 60 ரூபாய்க்கு விட்ஜெட் ஆப் வாங்கியிருக்கான். சரியா? அவ்வளோ தூரம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. நானும் அதை பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நத்திங்ல செம யூனிக்காக இருக்குது. அதெல்லாம் போக்கோல ஏணி வச்சாலும் வராது. இங்கே வித்தியாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, டே பை டே டே டு டே லைஃப்ல நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, மெஜாரிட்டி கன்சூமர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்ல டிஸ்பிளே, நல்ல ஸ்பீக்கர், சரியா? ஃபோன் வந்தால் ஃபோன் அடிக்கணும் நல்லா, இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல கூட நான் இந்த எட்ஜை வந்து நான் ஸ்னாப் டிராகனுக்கு தான் கொடுப்பேன். இத்தனை வருஷமா நான் பார்த்ததை வச்சு நான் அப்படி கொடுப்பேன். அப்படி கொடுத்து நான் ஏமாந்த இடங்களும் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸை பற்றி நம்மளே நிறைய தடவை பேசியிருப்போம். நோட் 14 ப்ரோ ப்ளஸ்ல இருந்து தான் ஸ்னாப் டிராகன் 7s Gen 3 இருந்தாலும் கூட அதுல கொஞ்சம் ஆண்டனா பிளேஸ்மெண்ட் சரியில்லை போல இருக்கு. அதனால நம்ம மக்களே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் நெட்வொர்க் கோளாரா தானே இருக்கு, ஸ்னாப் டிராகன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அப்படிதான். சரியா? அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல. நார்டு 4லயும் நம்ம பார்த்துருப்போம், லான்ச் ஆனப்போ நெட்வொர்க் சரியில்லை. அப்புறம் ஒரு அப்டேட் வந்தது, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, ஃபோன் வேற மாதிரி. திரும்ப பார்த்தா ஒரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு அப்டேட் வந்துச்சு, திரும்ப பழைய மாதிரி. லான்ச் ஆகும்போது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் திரும்ப கொடுப்பேங்க அப்படின்னு மாதிரி கொடுத்து வச்சிருந்தான். ஸோ அப்போ என்ன, அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை வருது. எனக்கு இப்போ நத்திங் ஃபோன் 4A ப்ரோலையும் அதே தாட் தாங்க. எனக்கு வந்து இப்போ டக்குன்னு அந்த ஃபோனை கார்னர் பண்ணி நத்திங் அடிக்கிறனால நமக்கு எதாவது பெனிஃபிட் ஆனால் 5 பைசா கிடையாது. சரியா? ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்டேட் கொடுத்து ஓடிஏலேயே கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இவ்வளோதான், அந்த டிவைஸ் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, அவன் சின்ன பையனா, அதனாலேயே நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு செல்ஃபி வீடியோ பிக்சலில் நடந்துகிட்டே எடுத்து அனுப்பியிருப்பேன். வந்தது அவனுக்கு, அது அந்த ஃபோல்டரில் இருந்ததா? பிக்சலில் நீங்கள் மட்டும் தனியாவா? அவனும் நானும் நடந்து போகிற மாதிரி
நத்திங் 4A ப்ரோ பத்தியா? தெரியலையே. சரி, அப்போ அதில் வரலன்னா நான் வந்து அது பிக்சல் இது கொடுக்குறேன், போக்கோ கம்பேரிசன் வீடியோவில் நீ அதை அட்டாச் பண்ணி. எதுக்குன்னா அவனுக்கு என்ன தோணுங்கிறத நம்ம சொல்லணும்ல. சின்ன பையன் அதுக்காக டப்புன்னு வந்துட்டு அவன் என்னடா சொல்றான், அவன் அப்புறம் சொல்லலாம். இந்த மாதிரி கிளிப் அந்த மாதிரி அவங்கள அது ஆக்சுவலாக ஒரு கிளிப் லைவ் ஆயிடுச்சுங்க. 4A ப்ரோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ஃபோன் தான். எனக்கும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓஎஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கிளிப் வரலையோ? சரி, 5:30க்கு எவ்வளவு வந்தது பேட்டரி? இது எப்படி இருக்கு பத்தியா? ஒரு நைட் தூங்கும்போது ஒரு மைக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நைட் 11:80 இருந்தது. காலைல எழுந்திரச்சோனே ஒரு 5:30 அலாரம் வச்சிருக்காரு, தெறிக்க விடுறானே. ஒரு 80 இருந்தது வெச்சுக்கோங்களேன். சரி, அந்த 80 இருக்கிறது மேட்டர் இல்ல, ஆனா எல்லாமே ஆன்ல வச்சிருந்திருக்க போலயே. டேட்டாலாம் டேட்டா ஆஃப்ல தான் இருந்தது, வைஃபை ஆன்ல இருந்தது. இது நான் வைஃபை ஆஃப் பண்ணியாச்சாரா தூங்கும்போது? இந்த கிளிப்ல அப்ப நீ என்ன பண்ணு, போக்கோ எக்ஸைட் அதுல நாங்க அந்த கம்பேரிசன்ல போடு. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு வந்து பர்சனலா பிக்சல் பிடிக்குங்க. அப்போ அதுக்காக நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண தெரியுமா, இந்த 4G 5G ஸ்விட்சிங், ஹீட்டிங்கு, இது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே ஒரு 200 அடி குழி நோண்டி உள்ள பதிச்சிருக்கணும். நமக்கு பிடிக்கும் பிக்சல், சொல்லும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வெளியே சொல்லக்கூடாது. பிக்சல் வந்து சூப்பர், எப்பயுமே சூப்பர். பிக்சலை பத்தி என்ன பேசினா அவன் ஆம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இது பயங்கரமா இருக்கு. ஆமா, அப்படிதான் வேகமா, எவ்வளவு வேகமா சுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபஷனலா கலரி கத்துக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு சுத்த மாட்டான். அந்த அளவுக்கு வேகமா சுத்தணும், அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. இதுலயே ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நம்ம அப்பப்போ வாய்ஸ் அவுட் பண்ணணும். பண்ணாதான் அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஐபோன்லயே எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒரு பையன் அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆண்ட்ராய்ட்ல கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் லிமிட் ஆகுதுன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணி போட்டாரு. எதுக்குன்னா பூட் லோட் அன்லாக்கிங்ல லிமிடேஷன் கொண்டு வராங்கிறாங்க, அப்புறம் சைட் லோடிங்ல பிரச்சனைன்றானுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டு கீழே ஒருத்தன் எண்ணிப்பார், அடுத்த வருஷம் வர ஐபோன்ல பாரு, iOS 27ல பாரு, ஆண்ட்ராய்டோட கஸ்டமைசேஷன் iOSல. டே யாரா நீ, ஆண்ட்ராய்டை விட கஸ்டமைசேஷன் iOSல அதிகமா இருக்கும். ஒரு லான்ச்சர் இருக்காடா உங்ககிட்ட. அவர் வேற ஏதாவது யூனிவர்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இதுக்கு கிராஸ் டாக் ஆயிடுச்சு போல. கிராஸ் டாக் இல்ல, சைனால வாங்கின ஐபோனான்னு தெரியல. இந்த சைனீஸ்ல லோக்கல் ஐபோன் இருக்கும், ஆண்ட்ராய்டு தான் ஓபன் பண்ணது ஆண்ட்ராய்டு. சரி, ஆனா இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் குள்ள இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இப்போ ரீசெண்டா ஒரு நண்பர் கூட அதான் சொன்னாரு, இவர் நெகட்டிவிட்டி வந்து பிக்சல் மேல ஸ்ப்ரெட் பண்றாரு. ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டாரு பொசுக்குன்னு. அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்டே அதான். என்ன இவர் ரீசெண்டா வந்து பிக்சல் பத்தி வீடியோ போடுறாரு, ஆனா நெகட்டிவா போடுறாருன்ட்டாரு. நான் என்ன சொல்றேன், பிக்சலுக்கு வந்து க்ளோரிஃபை பண்ற அளவுக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு. அதை எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க தான். பட் அந்த பாசிட்டிவ் சைடை லைட்டா கசப்பாக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து பயங்கரமான ரேசரா இருக்கலாம், கரெக்ட் தான். இப்போ முட்டு வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும், ஓட முடியாது, கரெக்ட் தானே. அப்போ அந்த மூட்டு வலி ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அந்த மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை அங்கங்க வருது. அந்த சின்ன சின்ன பிரச்சனை என்ன, அந்த நிறைய விஷயம் நல்லா இருக்குன்னு அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால அந்த சின்ன பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்களான்ட்டு அதுக்கு தான் அசிங்கமா திட்டுவேன். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஐசிசி வேர்ல்டு கப்பை பத்தி வீடியோ ஸ்டார்டிங்ல பேசியிருக்கோம். அதுல ஆடை பத்தி நான் எவ்வளவு கேவலமா திட்டினேன். எனக்கு பிடிக்கும், பிக்சல் பிடிக்கும், அதுக்காக பெசல் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி பழகு. இப்போ இந்த பெசல் இருக்கிறனால எனக்கு எவ்வளவு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நான் ஒற்ற எந்த கார்டுமே, ஸ்கிரீன் கார்டு எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பிஞ்சு வரல, பபுள் வராது, கேஸ் போட்டா எதுவுமே வராது, அந்த மாதிரி பிரச்சனையே வரல. இந்த பெசல் இருக்கிறனால இப்போ டே டு டே லைஃப்ல என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னு சொன்னா அதுக்கும் நான் பாயிண்ட் சொல்ல முடியும். பட் என்ன ஆகுதுன்னா, 1,10,000 ரூபாய்க்கு நீ பெசல் கொடுப்ப அப்படிங்கிறது வெக்கம் இல்லாத செயல். இதுதான் ப்ராப்ளம். அப்போ இல்லாட்டி வந்து 1,10,000 ரூபாய்க்கு பெசல் இல்லாம தான் கொடுக்கணுங்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டோம்ல ஒரு இடத்துல. அதுவும் ஒரு பிரச்சனை. அந்த காம்படிட்டர்ஸ் நல்லா பண்ணிட்டனால இவன் கொஞ்சம் ஜோக்கா தெரியறான், புரியுதா? அப்போ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். பெசலே இல்லை, ஆனா வெளியில எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா 1000 நிட்ஸ்க்கு மேல பிரைட்னஸ் வராது, ஃபோன் சுடும். நான் அவ்வளவுதான் பண்ண முடியும். இன்னொரு ஃபோன்ல பெசல் இருக்கு, வெளியில எடுத்துட்டு போனாலும் 2000 நிட்ஸ் பீக் அடிச்சு தள்ளும் வெயில்ல, 10 நிமிஷம் வரைக்கும் மேலே தாக்கு பிடிக்கும். அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இப்போ ப்ராக்டிக்கலா எனக்கு என்ன தோணுது, ரியல் டைம் யூசேஜுக்கு எனக்கு எது பெட்டரோ அதை தான் நான் போகணும். இது சம்பந்தமே இல்லாம பெசல் இல்லாத கர்மத்தை வச்சு வெளியில ஒன்றும் தெரியாது, காதுல கூட போன் வச்சு பேச முடியாது, நான் சுடுமே, அப்படி ஆகிடும். ஸோ இது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐஃபோன் இந்த இடத்துல செமையா ஸ்கோர் பண்ணுங்க. ஐஃபோன்ல பெசல் இருக்கு. ஐஃபோன் 16 ப்ரோ விட Xiaomi 17ல பெசல் ரொம்ப கம்மி. Xiaomi 17 பக்கத்துல என்னோட 16 ப்ரோ எடுத்துட்டு போறேன். 16 ப்ரோ வந்து சீப் ஃபோன் மாதிரி தெரியுது. என்னடா நடக்குது அப்படி இருக்கு எனக்கு. டாப் பிராண்ட்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப டைட் பண்ணி நான் பயங்கர சேஞ்சஸ் கொண்டு வரலாம் பண்ண மாட்டாங்க, லைட்டாக தான் மாற்றுவாங்க. இல்லை, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ Xiaomi 17 நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், அதோட காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஐஃபோன் 17 ப்ரோவை விட Xiaomi 17 வந்து இன்னும் தின் பெசல் மாதிரி தெரியும். ஆமாம், அதுமாதிரி Xiaomiயோட விவோட X300 எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தின்னஸ்ட் பெசல் நோக்கி போகிறாங்க. ஐக்யூவில் வந்து ஐக்யூ தான் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த இயரில் ஐக்யூ தான் ஃபஸ்ட்டு வந்தான். அவன் வந்து சாமா குட்டியாக இருக்கும் பெசல். அதே தான் மற்ற சைனீஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஐஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பானுங்க. ஐஃபோன் வந்து தார் ரோடு மாதிரி இருக்கும், இவந்து பார்த்தா ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த பெசல். சொல்கிறோம் ரொம்ப குட்டியாக இருப்பானுங்க. சில எம்எம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்போ ப்ராக்டிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன அதை யோசிக்கணும். அதை விட்டு இருக்கிற தின் பெசல்னால வாங்கினேன் ப்ரோ, இன்டர்நெட்லாம் சொன்னாங்க வாங்கினேன் ப்ரோ,
இப்போ நான் இந்த கேஸ் போட்டிருக்கேனே, இந்த கேஸோட பம்ப் வந்து லேசாக அப்படி உள்ளே வரும். ம். உள்ளே வந்தால் தான் ஃபோன் உள்ளே இருக்கும். இல்லைன்னா ஃபோன் இப்படின்னா தப்புக்குன்னு விழுந்துடாதா? அந்த கேஸ் இப்படி உள்ளே வருதுல்ல, அதுக்கு அவன் கொஞ்சம் இப்படி உள்ளே வைப்பான். ம். அந்த உள்ளே வைக்கிற கேப்பில் நம்ம டெம்பர் வந்து இப்படி தூக்கிட்டு பபுள் வந்துடும். வந்துரும் நான் எவ்வளோ அந்த கர்வ் டிஸ்பிளே ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வச்சிருந்த எல்லா ஃபோனும் பபுள் வந்துடும். ஆனால் போடா எப்போ எனக்கு இப்ப திரும்பி நாங்க வேணாம். என்ன அப்போ பெசல் பெருசா இருக்கிறத ஃபேவர் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனையை நாங்க ஹைலைட் பண்றோம். இவ்வளவுதான் எங்க வேலை. நான் வந்துட்டு பெசல் இருக்கிற ஃபோன் தான் சூப்பர் அப்படின்னு சொன்னா HMD ஃபோன் தான் உங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். HMD Touch 4G கேப் கிடைக்கூடாதுங்கிறாரு இவர். நோக்கியா HMD பிடிச்சி ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாலும் யாரும் வாங்க மாட்டாங்கடா. கம்பெனிக்காரனே வாங்கி யூஸ் பண்ண மாட்டான். இதை பத்தி தான் இதுக்கு முன்னாடி அவங்களே ஐபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு நாள் சொன்னேன். இப்போ ஒரு விவோ டீம்ல இருக்கிற பசங்க எடுத்துக்கிட்டேன்னு வையன், விவோல சிஇஓவா இருக்கட்டும் சிடிஓ யாரோ இருக்காங்க, விவோ ஃபோனை தைரியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா அந்த ஃபோனில் கேமரா நல்லா இருக்கும், ஃபேமிலியில் இருக்க ஒரு 4 ஈவெண்ட்டை கவர் பண்ணலாம். ஃபிளாக்ஷிப் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி ஓப்போ பக்கம் போனால் அவன்லாம் X9 அல்ட்ரா வச்சுன்னு டெலிகன்வெர்ட்டரா அல்ட்ரா எடுத்துன்னு வாயா நீ ஃபோனை வச்சே இப்போ 10x அச்சுன்னு இருக்கும். அப்போ 10xனா இன்சென்சார் 2x இருந்தாலே 20x போட்டு நொறுக்க போகிறான் ஓப்போ. ஷாமி இவங்க என்னடானா வர இவன் வந்து கேமரா தான் பண்ணுறான், அவன் ஃபோன் பண்ணல, அவன் DSLR அப்படி அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். அப்போ இந்த கம்பெனியில் இருக்கவங்களாம் ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அப்போ HMD நிலைமை யோசிங்களேன். முன்னெல்லாம் என்ன ஆகுனா ஒரு 6 years பேக் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாதவ் செத் ஐஃபோன் யூஸ் பண்ணி மாட்டிப்பாரு. ஆமா சரியா? அப்பெல்லாம் வந்து ட்விட்டர்ல வேற ட்விட்டர் ஃப்ரம் ஐஃபோன் வந்து அதுல நிறைய பேர் மாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரிமூவ் பண்ணிட்டானுங்கல்ல. ஆமா, ஆனா இங்க போய் பார்க்கலாம் எந்த ஆப்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு. ஆப்ல போயிட்டு அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் போய் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டா iOS எதுல இருந்து ஆக்டிவ் ஆனாங்க அப்படின்னு வரும். ஓகே ஓகே. அது லாஸ்டா எதுல லாகின் ஆனாங்க அப்படின்னு வரும். இந்த ப்ரொஃபைல்ல போய் பார்க்கணுங்க. ப்ரொஃபைல்ல போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ண வருமா, லோட் ஆகுது. அது வந்து கிரியேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு கிரியேட் பண்ணதா? அப்படிலாம் இல்ல, கனெக்டட் வையா இந்தியா ஆப் ஸ்டோர் அப்படின்னா iOS. ஓகே, அது வழியா கண்டுபிடிக்கலாம். ப்ரொஃபைல்குள்ள போய் கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா. OnePlusலாம் கூட மாட்டிருக்கான். OnePlus கூட ட்விட்டர் ஃப்ரம் ஐஃபோன் அப்படி. OnePlusலாம் கூட இருக்கலே அசிங்கமா அடிக்கடி மாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா Huawei மாட்டுவோம். அப்ப நான் கூட எங்களும் நினைச்சேன். Huawei தான் வந்து கேல் கடாட் எல்லாம் வச்சிருந்தால இது அம்பாசிடரா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது Huawei தான் வேற லெவல் ட்வீட் ஐஃபோன்ல இருந்து போடுறாங்க. இந்த MKBHD அதை பிடிச்சி கோட்டை ட்வீட் போட்டு என்னையா இதெல்லாம் அவன் போட்டு விட்டான். அவ்வளவுதான். ஆமா, ராஷ்மிகா வந்தானால சிஎம் ப்ரோமோட் பண்றாங்க. ஹலோ, அவங்க என்ன சிஎம் ஃபோன் வச்சிருக்காங்களா? சீரியஸா சிஎம் ஃபோன் டு ப்ரோடா? அப்படி அவங்க அடுத்த படமே எல்லாம் ஷூட் பண்ணி கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்குலாம் அதான் கொடுத்து விட்டாங்களாமா? ஓடு இது வேறையா? கல்யாண பத்திரிக்கை இருக்கா? நம்மளும் போய் ஒன்று வாங்கியா? கல்யாணம் முடிஞ்சுங்க. முடிஞ்சா? சரி சரி ஓகே நண்பர்கள், மொத்தம் சொல்ல வந்த கருத்துக்கள் தான். ஆனா இதோட முடியல, இப்பதான் நியூஸ் வீடியோ ஆரம்பிக்குது. நினைப்பாங்க இல்ல வெக்கமே இல்லைன்னு. அப்புறம் அந்த ஏப்ரல் 1ஆம் தேதின்னு சொல்லிட்டு அவன் சாக அடிக்கிறாங்க, டார்ச்சரா இருந்தது. வருஷம் வந்துடும். நாங்க ஏதாவது ஓப்போ வந்து ஓப்போ எக்ஸ் சீரிஸ் மாதிரி ஓப்போ யூ சீரிஸ்ன்றான். என்னடான்னு கேட்டா ஓப்போ அம்பர்லாவான். அப்படி பிடிச்சி அழுத்தினீங்கன்னா அம்பர்லாம் வந்துருமா, அதுக்குள்ள எல்லாமே தெரியுமா? எனக்கு மட்டுமா தெரியும், ஊருக்கே தெரியும். ஏன்டா இப்படி பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்கடா. உள்ள வந்து டிஸ்பிளே இருக்குமா? என் கேள்வி என்ன, இப்படி வைக்கிறேன், எனக்கு முன்னாடி இருக்கிறத நான் பார்ப்பேன், ஓகே. எனக்கு பின்னாடி வரவனுக்கு இல்லாட்டி என் சைடுல வரவனுக்கு இந்த சைடு தெரியும். இல்ல தம்பி, தன்னால சர்வர்ல உட்காந்து நாங்க பாத்துட்டு இருந்தோம். இப்ப சரி எல்லாருமே பாக்கணுமே, ஓபன் சோர்ஸ் பண்றோம். இந்த மெட்டா அதான சொல்றேன், உங்க டேட்டாவை ஓபன் சோர்ஸ் பண்றோம். மெட்டால ஆப்பிரிக்கால இருக்கிற எல்லாருமே வந்து பல யூசர்ஸோட அந்தரங்கங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுல வேற அவங்க என்னடான்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்கஸ்டிங். உண்மையே சொல்லு, டிஸ்கஸ்டிங்கா? நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படிதான் இருந்தது எனக்கு. ஃபுல்லா ரெக்கார்டிங் போடு மச்சான், ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடு மச்சான். இதுல ஒரு காக்கி சட்டையில வர மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் இவனுக்கு வந்து என்னத்த சொல்ல, அதான் பிரைவசி ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. அது வந்து ஒரு சில இடங்கள் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி அம்பர்லா வச்சு ஏப்ரல் ஃபுல் பண்றது. இப்போ ஏப்ரல் ஃபுல் பண்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏப்ரல் ஃபுல் கான்செப்ட் தான். அன்னைக்கு யாராவது நிஜமாவே ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிருப்பான். அவன் தெரியாம அன்னைக்கு ட்வீட் போட்டானா அவனோட உண்மையான ட்வீட்டே ஜோக்கா தான் ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு. ஆமா, முதல்ல இந்த ட்ரெண்டை மாத்தணும். அது என்ன ஏப்ரல் ஃபுல்? அன்னைக்கு பிறந்தவன்லாம் போய் யாரு? ஸ்கூல்ல விளையாண்டது. அது வரையும் ஃபாலோ பண்ணி பிராண்டையும் கொண்டா, பிராண்டா அதெல்லாம் பண்ணிருக்காங்க. பிராண்ட் எல்லாத்தையும் பண்ணுவான். நீ ஜட்டியில ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, ஜட்டி ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஜட்டியை வச்சு மட்டுமே டெம்ப்ளேட் போட்டு இருப்பான் சுத்தி. ஏன்னு கேட்டனா அவனுக்கு அவன் பிராண்ட் நேம் வெளில ரீச் ஆகணும். அவ்வளவுதான், ரீச் ஆகுதுல்ல, அவ்வளவுதான். அதுதான் அவன் யோசிப்பான். நம்மளும் அப்படி யோசிக்கணுமான்னு கேட்கறேன். அதுக்காக நீ உடனே ஜட்டி எடுத்து தலையில மாட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு கேட்டா ஜட்டி தானே ட்ரெண்ட் ஆகுது, நானும் ட்ரெண்ட் ஆகணும்டா அப்படி. ஜட்டி மேன், ஜட்டி மேன், சக்தி மேன், உருமாண்டி மாதிரி ஜட்டி. அடுத்த படம் அதுதான். எஸ்ஆர்கே தான் ஹீரோ. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னன்னு பார்த்தா நம்மளோட எஸ்பெஸ் கம்யூனிட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். செகண்ட் மூவி அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லுக் இன்னொரு டாகன் மிஸ்ஸஸ் நம்ம சரத்து பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நீ பண்ணதா எடிட்டர் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குங்க இந்த தடவை. போட்டு தள்ளிரோம். டாகன் மிஸ்ஸஸ் தான் நான் ஹீரோ ரோல்ல பிஸியா இருப்பேனா? நீ ஆமா ஜட்டி மாட்டின் சுத்தி இருக்கணுமே. எங்க போனாலும் ஹெல்மெட் கூட பிரச்சனை இல்லாம போட்டு போயான்னு கேட்டா அதுக்கு தனியா நான் போடுறது இல்லைங்க, ஜட்டி தான் போட்டுருக்கேன்.
பாத்தீங்களா ஆக மொத்தம் இவரு வந்திருக்காரு. இது ஏப்ரல் ஃபுல் தானோ? ஏப்ரல் ஃபுல் தானோ இல்ல மனசாட்சியில உனக்கு சோனி வந்து 1,00,000 எக்ஸோ 10,00,000 எக்ஸோ ஜூம் சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 8 அது வருது. அது உண்மைதாங்க. இது வந்து சும்மா ஜூமுக்காக ஏப்ரல் 1 போட்டு விட்டுட்டு நான் அதுக்கு தான் இது போட்டோ ட்வீட் போட்டு விட்டேன். ஜூம் பண்ணது ஆயா தெரியுதா வர சொல்றாங்களா? நான் இதுக்கு தான போட்டேன் போட்டோ ட்வீட். நீ மாடா ஏண்டா உனக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குடா. சரி யோலான்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அவன் இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் போட்டுட்டு இருந்தானா என்ன? அவன் வந்து பிராண்டா இன்னும் இதாகல. என்னது இதாகல? அவன் எத்தனை வருஷமா இருக்கான் தெரியுமாடா? நோக்கியா என்ன டிசால்வ் ஆன டைம்ல இருந்து நாங்க வந்து இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் இவனடா மத்தியில ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இவன்டா அந்த மாதிரி ஒரு ஆளு. நாட் 6 இந்த OnePlus என்னதான் பால் ஊத்துறான்னு எல்லாம் நினைச்சாலும் அவங்க கிட்ட இந்த பேக் டு பேக் போன் வரதை யாராலும் தடுக்க முடியல. அவங்க நான் அதுக்கு தான் ஆக்சுவலா கார்த்தி ப்ரோட ஒரு வீடியோ பேசியிருந்தேன், லைவா இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதுல வந்து தெளிவா அதான் சொல்லியிருப்பேன். ஒருத்தன் வந்து சப்போஸ் க்ளோஸ் பண்ற ஐடியால இருந்தாலும் அதை ரிவீல் பண்ண மாட்டான். அதை உடனே ரிவீல் பண்ணிட்டா அவனோட செயல்படுத்துறோம், பிளஸ் நிறைய பிரச்சனை வரும். அப்ப செஞ்சு வச்ச பொருளை யார்கிட்ட வைக்கிறது? ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இடத்துல அவங்க யோசிச்சதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ ஷாமி சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷாமி, ரெட்மி, போக்கோ இப்போ எல்லாமே ஒரே இதுல வந்துருக்கு. அப்போ மொத்தமா ஒரே ஹெட் வந்துருவாங்க. ஸோ ஒரே ஹெட்டுக்கு கீழே 3 சப் ஹெட் வச்சிருவாங்க. 3 பேர் இது பாரு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு வச்சிருவாங்க. ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு வகையில பார்த்தா டிசிஷன் மேக்கிங் பெட்டரா பண்ணலாம். இப்ப இவர் எடுக்கிற டிசிஷன் தான் போக்கோக்கும், இவர் எடுக்கிற டிசிஷன் தான் ரெட்மிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதேதான் இப்ப என்ன ஆயிடுதுன்னா இவ்வளவு நாளா ஓப்போ தனி, ரியல்மி தனி, OnePlus தனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ வீட்டிலவோ யாராவது ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது தலையை சுத்தம் ஒவ்வொருத்தனுக்கும். இங்க இருந்து அவன்கிட்ட போய் கேட்டா அவன் வேற ஒரு கதை சொல்லுவான், அவன் ஒத்துக்க மாட்டான், அது மாறாது. அப்போ யாராவது ஒருத்தர் எடுக்க போறாங்க, அது ஒரு வகையில பார்த்தா அழிவோ இல்லாட்டி நல்ல வளர்ச்சியோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டோர் டை தான், இப்படி வரும் இல்லை அப்படி போகும். பட் ஆனா இப்போதைக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ல இப்பயுமே மாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, முகமது முஸ்தாக் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நம்ம சேனல்ல வீடியோ எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆமா, அந்த டைம்ல வீடியோ எல்லாம் கொடுத்துருப்பாரு. அவரோட நார்டு ஃபைல டெட் பிக்சல் வந்துருச்சு. எனக்கு என்னடானா பிக்சல் கிட்ட டெட் பிக்சல போய் கேட்டா கோடு விழுந்தாதான் மாத்துவேன்னுவான், கோடு விழுந்தது எடுத்துன்னு போனா அதெல்லாம் மாத்த மாட்டேன்னுவான். அதே மாதிரி வேற ஒரு பிராண்ட் இப்போ சாம்சங் கிட்ட போனா போ அந்த ஏரியா அந்த ஓரமா போயிட்டு அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுத்தி அந்த பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் தான் தருவேன்னுவான். நீ வேலையை விட்டு இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், போர் அடிக்குது. அப்போ இவ்வளவு பிரச்சனை. அப்போ இவர் வந்து எடுத்துட்டு போனாரு. போனதுக்கு என்னாச்சுன்னா டெட் பிக்சல் 1 ஹவர்ல புது டிஸ்பிளே மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படியே ஆமா, அப்படியே பில்லாம் சும்மா கேட்பாங்க, வெரிஃபிகேஷன் அவ்வளவுதான். வெரிஃபை பண்ணிட்டு OnePlus நார்டு ஃபைல டெட் பிக்சல் வந்திருந்தது, டிஸ்பிளே மாத்தி கொடுத்துட்டாங்க. சோ நான் இப்ப என்ன சொல்றேன், வித்தின் 1 ஹவர்க்குள்ள சர்வீஸ் வந்து இப்படி முடிச்சு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சில பிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க மும்பைக்கு லெட்டர் போடணும், அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறோம், முன்னாடி பாட்டு போடலாமா? அப்ப ஆமா, அதுக்கப்புறம் நான் பேனல் வந்து ஆர்டர் பண்ணலாம் சொல்லுவானுங்க ஒரு சில பிராண்ட். சேரன் லெட்டர் போடுவாரு. எப்பா அதுக்கு பரவாயில்ல, எனக்கு OnePlus வந்து இந்த விதத்துல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சோ இப்போ என்ன ஆகுது, அப்ப ஓப்போட சர்வீஸ் சென்டர், OnePlus சர்வீஸ் சென்டர், அப்ப என்ன கதை மல்டிஃபோல்ட் ஆகுது. முன்ன பண்ணதை விட இப்போ ஓப்போ சர்வீஸ் சென்டருக்குள்ள நான் OnePlus எடுத்துட்டு போனாலும் பார்ட்ஸ் எனக்கு கிடைச்சாகணும். உடனே கிடைக்கலன்னா கூட இப்போ யோசிச்சு பாரு, காரைக்குடி பக்கம் இருக்காரு. இப்போ நீங்க வந்து OnePlusக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம் போது அப்ப இதே மாதிரி தான் ஓப்போக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஓப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நேரா OnePlus சர்வீஸ் சென்டர் போலாம். அப்படி சொல்லல. இப்போ ஓப்போ ஃபைண்ட் X8ல வந்து எனக்கு ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளம் அப்படின்னு நான் போறேன்னா OnePlusல பண்றீங்களா, இதுலயும் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாங்களே தானே? இல்ல பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. இப்போ என்ன மேட்டர்னா சைனீஸ் போன் எல்லாருமே சர்வீஸ் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. முக்கியமா டிஸ்பிளே பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க ஷார்ட் டவுன் பண்றாங்க. ரொம்ப கம்மியான பிராண்ட்ல தான் பிரச்சனை வருது. பிரச்சனை வரக்கூடிய பிராண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா அவங்கள தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல பிராண்டாவும் பார்க்குறோம். ஆப்பிள், சாம்சங், கூகுள், இவங்க 3 பேர்கிட்ட இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனை வருது. இவங்க கிட்ட தான் வெரிஃபிகேஷன் நிறைய ப்ராசஸ்லாம் தலைவலிக்குது. மாத்துறதுக்குள்ள பட வேண்டிய கஷ்டம் படாத கஷ்டமே இருக்கு. 10 சாம்சங் வாங்கிட்டேனே ஒரு ஆளு உனக்கு பிரச்சனை வரணும்ன்றியா? அப்ப அதெல்லாம் வராது, எல்லாருக்குமே வந்தா தானே இங்க பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பரவலாக உனக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்தது. சைனீஸ் வந்து நம்ம முன்ன கலாச்சிட்டு தான் இருந்தோம், போன வருஷம் வரையுமே கலாச்சிட்டு தானங்க இருந்தோம் அந்த கிரீன் லைன் வரப்ப. ஆனா இப்ப அவனுங்க வந்து நிறைய பட்டு திருந்திட்டானுங்கன்ற மாதிரி ஒரு சாயல்ல இருக்கானுங்க. உண்மைதான். அவனுங்க அதையே ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்தா சந்தோஷம் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் தான் முக்கியம். ஒரு நிமிஷத்துல எங்க ஆள் வந்து ஒரு விஷாலா மாறிட்டாயா. என்ன பண்ண பாண்டியநாடு பாண்டியநாடா? ஓகே, அதில் செம்மையா இருக்குமே. மிஸ் உங்களை பார்த்தா வேணாம் தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, ஆக மொத்தம் OnePlus Nord 6 அதுவும் வருது. இதுக்கோட ஓகே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு April 7 April 6 லான்ச் ஆகுதுங்க. உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து எனக்கு தெரியும். இப்போதைக்கு ப்ரைஸிங் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்றதை அவனுக்கு என்ன வைக்க போகிறானுங்க. நான் ஒரு 35 ரூபா நினைக்கிறேன். நீங்கள்? நானா அதான் 40 to 45 தான் இது வரும் காம்படிஷன். 8 Gen 5 அந்த மாதிரி தான் வரும். 15 இது அதான் 50,000க்கு போயிடுச்சுல்ல. 5000 டிஃபரன்ஸ்ல R சீரிஸ் போயிடலாமா? ஆமா, இது போனாட்டி அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இல்லை போனாட்டி 10,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இது 8S Gen 4 வரும்டா.
அதனால இது 40,000 ரூபாய் 13R பிரைஸ்ல தான் இது இருக்கும். 40 to 45 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். 40K வரும்னு தோணுது. ஏன்னா 15R இப்போ 50Kல சேல் ஆகிட்டு இருக்கு. 40K அந்த மாதிரி வரும், பார்ப்போம். பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சிலிக்கான் கேஸ் இருக்குது, அது அந்த ஃபோன் கலருக்கு ஏற்ற மாதிரியே வரும். அப்புறம் சிம் கிட்டூல் பேப்பர் ஆப்ஷன். கரண்ட் ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கேடா, ப்ரைஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. 10,000 ஃபோன்லாம் இப்போ 15,000 இல்லை, இப்போ திரும்ப ப்ரைஸ் ஏறி இருக்கு எல்லா ஃபோனும். ஆமாம், இப்போ திரும்ப ப்ரைஸ் ஏறி அதுவும் இருக்கு. கீழே எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சொல்கிறேன். ஆக மொத்தம் இல்லை கேமரான்னு பார்த்தா 50 MP மெயின் கேமரா வித் OIS இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP. இது ஜென்ரலாக அதே தான் இருக்கும் லாஸ்ட் இயரில். போன தடவை இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் 80 watts ஒயர்டு, அப்புறம் 9000 mAh பெரிய பேட்டரி. ஸ்ட்ரெயிட் டு நெக் ப்ரோ மேக்ஸ் அடிக்க வந்துகிட்டு இருக்கான். பார்ப்போம். இவங்களோட ஆப்டிமைசேஷனில் இன்னும் ப்ரோ மேக்ஸோட பயங்கரமாக இருக்கா. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் வேறு சிவப்ரோ சொல்லியிருப்பாங்க எப்படியும் டிமென்சிட்டி வந்து எனக்கு சிக்னல் ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் சோகம். ஆனால் அது ஸ்னாப் ட்ராகன்லாம் பெட்டராக இருக்கும். மேபி இவன் அந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறானா பார்ப்போம். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 4 இருக்குது. பார்ப்போம், வரட்டும். ஏன்னா இப்போ எல்லா ஃபோன் ப்ரைஸையும் பார்த்து ஃபோன் வாங்குற ஐடியாலாம் இல்லைங்க. செகண்ட்ஸ்லேயே வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. செகண்ட்ஸில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதே 40,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா iQOO 13லாம் கிடைக்கும். அதுக்கு கீழே கிடைக்கும் 30 to 35 லாஸ்ட் இயர். அதே மாதிரி 30,000க்கு வந்து 40,000க்கு Xiaomi 15 கிடைக்கும். Xiaomi 15 அந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் 8 elite கிடச்சிரும். நீங்கள் வந்து இங்கே இந்த பக்கம். ஆனால் என்ன ஒரு ஜோக்குனா, எனக்கு அந்தளவுக்கு கேமரா வேணா, டீசெண்டாக இருந்தால் போதும்னு நினச்சா 13S இன்னும் ஸ்டாக் இருந்தால் OnePlus 13S வாங்க முடியும். 48,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் 8 elite அது வாங்கலாம். பட் மற்றபடி மீதி ஃபோன்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, கலிகாலம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கே நான் இது நியூஸ் படிக்கும்போது ஜாலியாக இருந்தேன். ரெட்மி நோட் 15 5G SE ஸ்பெஷல் எடிஷன் ரெட் கலர்ல ஒன்று விட்டுருக்கோம். அதே ரெட்மி நோட் 15 தான், நாங்கள் அதே வந்து விட்டுருக்கோம். ஆனால் இது ஆரம்ப ப்ரைஸே 20ஆடா, இல்லாட்டி இதுவும் அந்த 3000 கார்டு ஆஃபரோட கார்டு ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. அப்போ அதே ப்ரைஸ் அதே தான். கலர் போன தடவை 14SCங்கிறது ப்ரைஸ் குறைஞ்சி 15K கிட்ட இருந்தது. அது சார்ஜர் பிடிங்கிட்டோம்ல. ஆமாம், இந்த தடவை அதான் பிடிங்கல. எல்லாமே வச்சிருக்கோம். கலர் மட்டும் தாங்க வேறு, அது ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, சோகம் தாங்க அது ஆக மொத்தம். சரி, பரவாயில்ல. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ 6 Gen 3 Snapdragon SoC நாங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் இல்லை, ஆனால் மீடியா சென்ட்ரிக் அண்ட் பேட்டரி சென்ட்ரிக்ல சூப்பராக இருந்தது. இந்த நரேஷ் பையன் என்னடானா M8 எடுத்துன்னு போயிட்டு வேற லெவல் அப்படின்னு. ஏன்னா அதுவும் அதே M8 இருக்கும். கேமரா மட்டும் மாறும், கேமரா மாறும். அதுல 108 இதுல வந்து 108 கிடையாது. இல்ல ஒரு 50 MP அவ்வளவுதான். செகண்ட் கேமரா கூட கிடையாது. உனக்கு அதுல அல்ட்ரா வைடாவது உண்டு 8 MP. கொஞ்சம் ஜோக். அது கூட இதுல கிடையாது, அல்ட்ரா வைடும் கிடையாது. ஓகே, அடுத்து மறுபடியும் Xiaomi வந்து பிறப்படுத்து வருது. இது என்னது தம்பி, இது என்னன்னு தெரியல உனக்கு. OnePlus 12 Pro-பா. OnePlus 12 Pro-வா? OnePlus 10. 10 Pro. நேத்து கூட ட்வீட் போட்டேன் அதுக்கு தான். ஆமாமா, OnePlus 10 Pro. ஆமா, OnePlus 10 Pro. ஆனா 10 Proல வந்து உங்களுக்கு இங்க இருந்தே பெண்ட் வரும்ல, இங்க ஒரு பெண்ட் வரும். இல்லடா 10 Pro வந்து ஒரு நல்ல டிசைனுங்க. ஆனா இல்லடா படுத்து இங்க ரெண்டரை எப்படி போட்டுருக்கானே பாரு. இதுல பாக்கும்போது நமக்கு 10 Pro மட்டும் தான் தெரியுது. இந்த கேஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்தது. இந்த பாரு நைஸா இருக்கு. ஆனா நல்ல டிசைனுங்க. ஆனா ப்ராசர்னால அந்த ஃபோன் வந்து படுத்து வாங்கிருச்சு. எனக்கு வந்து என்னன்னா பர்சனலா OnePlusல வந்து பீக் எங்க சொல்லுவேன்னா OnePlus 12. OnePlus 12 வந்து அற்புதமான ஃபோன். அதுலயே எமரால்டு கிரீன் அவன் பயங்கரமா இருப்பானே. செடியெல்லாம் போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்குல்ல, அப்படியே இப்படி கருப்பா இருக்கும், நல்லா இருக்கும் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த ரிங்குக்குள்ள வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கடைசியா அதே மாதிரி 12 தான் பீக்கு. சரியா, கடைசியா ஒரு பீக். அப்புறம் ஓரளவுக்கு ரிலேபிளாகவும் அப்படின்னும் போது சரிடா வாங்கிட்டேன், 3 வருஷம் ஓட்டலான் இருக்கேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்தது யாருன்னா OnePlus 13. ஆனா பாவம் அப்டேட்ன்ற பேர்ல காமர்ஸ் வாங்கிட்டாரு, அதனால கொஞ்சம் சோகமாயிடுச்சு. இல்ல அப்டேட்ன்ற பேர்ல நீ சாகடிச்சு எனக்கு என்னன்னா 24 GB RAM எல்லாம் வந்து அவுட் பண்றது முடிச்சு விட்டானுங்கல்ல. இல்ல 24 GB RAM எல்லாம் அவுட் பண்றது அவ்வளவு ஈஸியே கிடையாதுடா. 24 GB RAM மாடல் யாரோ வாங்கியிருந்தாங்கன்னா இமேஜின் பண்ணி, நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு சொல்றான் OnePlus. அதையும் முடிச்சு விடுவாங்க. ஏன்னா இப்போ இதுலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன், இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன 12 GB அது 16 GB RAM. எப்பயுமே வந்து 9 Proலேருந்து 9 Pro 10 Pro அடுத்து 11 Pro வந்தாலும் 16 GB பை டிஃபால்ட் இருக்கும். இப்போ இந்த வருஷம் வருமா? இது இந்த வருஷமா தான் 11 Pro 16 GB கண்டிப்பா. எல்லாம் 12 தான் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவன் 16 கண்டிப்பா 16. ஏன்னா இவனை ஏன் எந்த மாதிரி நான் சொல்றேன்னா இவனோட விஷனே வேற ஆங்கிள் போயிட்டு இருக்கு. இவன் வந்து ஆன் டிவைஸ் ஒர்க் தான் வந்து இவன், அதனால அந்த ரேம் ரொம்ப முக்கியம். ஆமா, அதனால அதுல குறைக்காம இருந்தா நல்லது. ஆனா குறைக்கிறான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவன் வச்சிருக்க ப்ராசரும் வந்து ஆஹா ஓஹா ப்ராசர் கிடையாது. அப்ப அவன் ரேமை நம்பிதான் இவன் மோரோவர் மூவ் பண்றான். அதனாலதான் இப்ப அந்த ஸ்மூத்னஸ் பாத்தீங்களா கலகலன்னு வருது. அதெல்லாம் ரேமை தான் யூஸ் பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான் பையன். ரேமை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறான். ரேம் வந்து 16 GB கொடுத்தா இவெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவான். ஆனால் அதை குறைக்கிறானுங்களான்னு தெரியல. வந்தால் நல்லா தான் இருக்கும். சாம்சங்லாம் 12 கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ல.
சாம்சங் வந்து 12 16 இந்த தடவை 1 TB கொடுத்துருக்கான். டாப் வேரியன்ட் மட்டும் தான் கொடுப்பான். அது டாப் வேரியன்ட் வாங்கினா 2 லட்சமா எவ்வளோ? சரி 16 கொடுத்தா அவ்வளோ வாங்கினா நாரி 2 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் பிசிலாம் பில்ட் பண்ணா எப்பா காலம் எவ்வளோ எப்படி மாறி போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சைனாவில் அஃபிஷியலாக நிறையா ப்ரோமோஸ் அண்ட் இதெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பிள்ஸும் வந்துட்டு இருந்தது. ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா மற்றும் விவோ X300 அல்ட்ரா. நல்லாயிருக்கும் போல இருக்குது, வரட்டும். பட் ஆனால் இந்தியாவுக்கு எதுன்னு தெரியல. ஆனால் இந்தியாவுக்கும் எதுவும் வரும், பிஏ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய ஆவாஸ் பண்ணிட்டுருந்தாங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே வந்தால் ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கைக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? நல்லதாண்டா. ப்ரைஸிங் வந்து 1,50,000 1,60,000 அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஹைலைட்னா இந்த இடத்துல தான் ஓப்போ ஸ்கோர் பண்ணிடுவானோ அப்படின்னு என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. 12-200 ரெண்டுமே 12-200. அதில் அது 200 இருக்கட்டும், ஏன் 12 மெகாபிக்சல் கூட வச்சுக்க, நல்லபடியாக வைக்கணும்ல சென்சார் சைஸ் அந்த மாதிரி. எனக்கு ஓப்போவில் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நான் வாங்கினா ஓப்போ தான் காம்படிஷன்லேயே வந்து 10x ஆப்டிக்கல் போகிறான். டிஃபால்ட் 10x ஆப்டிக்கல் போகும்போது 50 MPல போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அந்த 50 MP இன்னொன்று இருக்கும்ல, அது சப்போஸ் 3x இல்லாட்டி 4x இருந்ததுன்னா அது வந்து இன்சென்சார் ஜூமில் 8x வரைக்கும் சமாளிச்சிடும். ஸோ எனக்கு அந்த பிரிட்ஜிங் த கேப் கான்செப்ட் அவன்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ 4 சென்சார் இருக்கும், மாஸ் பண்ணுவான் அவன் ஆல்ரெடி சைலண்டாக நல்லா பண்ணுறான். இன்னொன்று என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, கலர் சயின்ஸு, ஷட்டர் ஸ்பீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல ஷாமி மாஸ் பண்ணுறது நான் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஓப்போ வந்து இந்த ஹியூமன் போர்ட்ரேட்ஸு, அதில் வரக்கூடிய ஸ்கின் டோனு, இந்த இடத்துல வந்து அவன் மாஸ் பண்ணுறதுனால பார்க்க முடியுது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு கலவையாக வச்சு அதை எந்த இடத்துல வைக்கிறதுனே எனக்கு புரியாத மாதிரி இருக்கிறது தான் விவோ. சரியா, திடீர்னு பார்த்தா ஒரு ரா ஃபோட்டோ எடுத்து கலர் கிரேடிங் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணிட்டு அதில் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தனிங்லாம் பண்ணிட்டு ஆயில் பெயிண்டிங் மாதிரி நான் வந்து சப்போஸ் ஒன்று பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அவுட் வருது. அதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, சீரியஸாக யாராக இருந்தாலுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் கேமரா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு சோனி ஃபோன்லேயோ, ஒரு சாம்சங் ஃபோன்லேயோ, ஒரு பிக்சல்லையோ, இல்லாட்டி ஐஃபோன்லேயோ நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன், லோ லைட்லேயோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் எடுத்தேன்னா டீடைல் ப்ளஸ் நாய்ஸ் ரீட்டைன் ஆகுது. பட் சைனீஸ் காம்படிஷன் எல்லாருமே நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறாங்க, ஷாமியும் சப்ரஸ் பண்ண தான் செய்கிறான். ஸோ அந்த சப்ரஷனே எந்த லிமிட்டுக்கு போகுது அப்படின்னும் போது அதில் இருக்கலே பீக்கில் இருக்கிறது தான் விவோ. அதுதான் இங்கே வந்து கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்நார்மலாக ஃபீல் ஆகுது. அவன் நிறைய பெயிண்ட் டப்பாவோட கொலாப் பண்ணியிருக்கான், செம்ம பெயிண்ட் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த அந்த அவுட்புட்டை வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்க லைக் பண்ணுறாங்கன்றனால அந்த பிராண்ட்ஸ்லாம் தான் சிம்பிள்ரா. இந்த ஓப்போவும் விவோவும் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ரெனோ இல்லாட்டி எஃப் சீரிஸு, ஒரு பக்கம் இவன்ல வி சீரிஸ். சரியா, வி சீரிஸ் ரொம்ப காலமாக இருக்குது. ஆமாம், ஓப்போ கிட்டேயாவது ரெனோ சீரிஸ் வரதுக்கு முன்னாடி அந்த டைம்லேயே விவோவில் வி சீரிஸ்லாம் ரொம்ப காலமாக இருக்குது. சரியா, அப்படி இருக்கும்போது செல்ஃபியில் பவுடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட ஃபேமஸ் ஆகி அது ரெட்மிக்கும் வருது நோட்டுக்கு. ஆமாம். ஸோ அந்த பவுடர் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுதுன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ், அதுவும் ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. கஷ்டப்பட்டு நான் வந்து டெடிகேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க, அந்த கரும பேரை மறந்துட்டாங்க. அதான்டா 612 அது ஒன்று, B612 அந்த மாதிரி ஏதோ இருக்கும். செல்ஃபி எடுக்கலாம், செல்ஃபி எடுத்தாவே எடுக்கலாம். என்னன்னா நம்ம அதிலே வந்து கஸ்டமைஸ் வேற பண்ணலாம். இப்போ இந்த போர்ஸ் இருக்கா ரிமூவ் பண்ணணும், இங்க அடிபட்டு இருக்கா ரிமூவ் பண்ணணும், மூஞ்சிக்கு வந்து கலர் பண்ணணும், ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாத்தலாம். ஆமா, ஒல்லியாக்கணும், ஜாலைனை ஒல்லியாக்கணும், ஜாலைன் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, எல்லாமே நம்ம ஃபேஸே வந்து நம்ம ஃபேஸா இருக்காது, அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை இந்த சைனீஸ்லாம் நோட் பண்ணானுங்களா இல்லை அவனுங்களும் இதை அடாப்ட் பண்ணி நான் அவங்களை கொண்டு வரான்னு கேட்சப் பண்ணானுங்களான்னு தெரியல. 2015 கிட்ட வந்த சைனீஸ் ஃபோன் எல்லாத்துக்குமே அது இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு உங்கள் ஃபேஸ் ஏஜ் என்னென்னலாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டு கிடந்தது உண்மையெல்லாம். அவன் அதுக்கப்புறம் கொண்டு வந்தான், ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றலான்வா, இந்த சின்ன வந்து குறைக்கலான்வா, சிலது பெருசாக்கலான்வா, கண்ணு முத கொண்டுங்க ஸ்மைலுக்கும் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்மைல் வேணுமா இல்லை ஸ்மைலை ரெடியூஸ் பண்ணணுமா எல்லாமே இருக்கும். நோஸை வந்து குட்டி பண்ணுறது, அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து தாறுமாறாக கொண்டு வந்து மேக்கப் தான். நீ ஏன் தேர்ட் பார்ட்டி ஆக போகிறேன், நான் டிஃபால்ட்டாக கொடுக்குற கேமராலே உனக்கு எல்லாத்தையும் பக்கா பண்ணி தரேன்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சான். மேக்கப் தானே வேணும். இப்போ வரையும் அதை ரிட்டைன் பண்ணுறானுங்க, அவனுக்கு இப்போ வரையும் அதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தா நமக்கு அப்படியே பெரிய இன்க்ரிமெண்ட் நல்லா வேற லெவலாக இருக்குது. லைக்காலாம் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுன்னு சொல்கிறோமா என்ன, அதெல்லாம் இல்லை, அவனுங்களுக்கு இப்படி கொடுத்தா ஜாலியாக இருக்கானுங்கன்ட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் லைக்காக தராதுக்கு. அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் சேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க காரணமே இந்த ப்ராசஸிங் தான். இப்போ நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் இவனுக்கு பாட்டுக்கு அதை கொடுத்துட்டு பிம்பிள்ஸ் தெரியுது அப்படின்ட்டுருவானுங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், பிக்சலில் ஃபோட்டோ எடுத்தால் என் தங்கச்சி சொல்லுவா, என்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, ரொம்ப ஓவர் அக்ரெசிவாக இருக்குது. என்ன அப்படின்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்துன்னா தூங்காமல் இருந்தால் கண்ணு கீழே கருப்பு வரும்லங்க, அதெல்லாம் அப்படியே தெரியும், வரதாங்க செய்யும். ஆனால் அது தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனால் அது விவோ ஓப்போவில் எடுத்திங்கன்னா இங்கெல்லாம் நல்லா பவுடர் போட்டு ஜங்னு மாற்றிடுவானுங்க. என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எங்கள் ஆளுங்க போட்டு வாங்கி பாருங்கள் விவோலாம் மிரட்டலாம். வரட்டும், ஆக மொத்தம் இந்த X9 அல்ட்ரா மற்றும் X3 அல்ட்ரா ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஆனால் ப்ரைஸிங்கை பொறுத்து தான் எல்லாமே. வரட்டும், பார்ப்போம், அதை வச்சு தான் டிசைட் பண்ணலாம்.
நாங்கள் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஆண்டவர் வந்து சர்ப்ரைஸாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்காரு. ஆமா. வரும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ நீ வாங்கினியா, அம்மா சத்தியமா சொல்லியா நீ தான் வாங்கினியா. ஐஃபோன்லாம் நம்ம தானே வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லடா இந்த போனை இல்ல நீ வேற எதுவும் வாங்குவேன்னு நான் நினைச்சேன். நானே எதிர்பார்க்கலைங்க இந்த ஃபோனே வாங்கினீங்க அப்படின்னு நானும் கேட்டேன். பார்ப்போம் வரட்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஐஃபோன் 18 ப்ரோ இதில் வந்து பெருசாக லீக்ஸ் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டைனமிக் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கான சைஸ் குறைதான். ஏன்னா அந்த டெம்பர்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தா அதில் கொஞ்சம் ஹோல் வந்து குட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. பட் ஓகே, உங்களுக்கு அப்படி தான் டைனமிக் ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்கும்போது இதுவே பாதி மறைச்சிருது ப்ரோ அப்படின்வாங்க. அது வந்து இப்போ குறையும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ப்ரைஸ் ஹைக் ஃப்ரம் April 1 அப்படிங்கிற மாதிரி Realme P3 Ultra வந்து ஒரு 25,000 கிட்ட போயிட்டா போல இருக்குது. P4 Pro வந்து உங்களுக்கு ஒரு 26,000. பவர் எவ்வளோ இருக்குது இப்போ? பவர் 10,000 mAh. பவர்லாம் இல்லை, பவர்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. OnePlus 15R வந்து உங்களுக்கு ஒரு 50K ஆல்ரெடி 50K இருக்குது. ஓகே, Redmi 15Cலாம் கூட ப்ரைஸ் ஏறி இருக்குங்க. ஆமாம் பார்த்தேன், 15,000 நம்ம போட்டுருந்து. ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரைஸ். ஸோ ஒரு பக்கம் வந்து யூஸ்டு மார்க்கெட் பூம் ஆகுது, இன்னொரு பக்கம் என்னன்னா அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்கணும். இல்லை யூஸ்டு மார்க்கெட்டில் போய் வாங்குறேன்ட்டு நார்மல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆகும்போது யூஸ்டு மார்க்கெட்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்டு மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ 1,40,000 வாங்கி தண்ணிக்குள்ளே போடுவேன், வாஷ் பேஷனில் போடுவேன், இங்கே கீழே போடுவேன், எல்லையாக போடுவேன், போட்டு எல்லாத்தையும் எடுத்து துவைச்சிட்டு அன்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட நல்லா இருக்கும், ஒரு மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே பூத்து போய் அப்படி ஆகும். நான் கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு போயிருவாங்கல்ல. இப்போ கடையில் வந்து அப்போ இந்த அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்ட் எக்ஸாம்பிள் சொன்னது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. உடனே ஏதாவது அது வரை கேட்க போறீங்க. இப்போ கிருஷ்ணாட்ட நான் கேட்பேன், டெட்ரோ வந்துருப்பாப்ல பாட்காஸ்ட்ல, அவர் வந்து 50 வகையான டெஸ்ட்டையும் பர்ஃபார்மன்ட் தான் ப்ரோ நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லா கடையிலையும் பண்ணுவாங்களான்னு கேட்டா அவர் ஏதோ ப்ராப்பராக நாங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட 1 year வாரண்டி கொடுக்குறாங்களே, எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்க? வாயை பிளந்ததுன்னா அவங்களுக்குலாம் லாஸ். அதனால ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அவன் ஃபோனே எடுப்பான். அப்போ இந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுதான்னா அவங்க நிறைய பேர் கை மாத்தி விடுறால தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது. இப்போ பர்மா பசார் பக்கம் வாரண்டி டிவைஸ்லாம் பேக்டு வேறங்க, ஓபன் பண்ண முடியாது. நம்ம அதான்டா ஓபன் பண்ணிட்டு திரும்ப சீல் பண்ற இன்ஃப்ரா வேணும்ல உனக்கு. ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒரு இன்ஃப்ரா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு இதை ஓபன் பண்றதுங்கிறதே ஒரு சில ரிஸ்க் வந்துருதுல. லைட்டா உள்ள ஒரு பிராண்ட் பேக் பண்றதுக்கும் சாம்சங்ல வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறேன், வந்து பேக் பண்ணிட்டு வாட்டர் லாக்கிங் இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவான். இந்த மாதிரி பண்ண முடியுமானா ப்ரொஃபஷனலா நிறைய பேர் பண்றாங்க. சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க வேக்கம்ல போட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இது வந்து வாட்டர் டேமேஜ் ஆகுமா ஆகாத செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், மோட்டர் ரூம்னு சொல்லி இந்த கண்டென்ட் காதலியில கலாய் வந்துருவேன். மோட்டர் ரூம் சைஸ்ல உனக்கு கடையை வச்சுக்கினேன். அந்த சைஸ்ல நிறைய பேர் கடையை வச்சிருக்காங்க. பரமாவசரி ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் பண்ணலாம் இருக்கு. அதுல சும்மா கை மாத்தி விடுவாங்க. ஒருத்தர் வருவான், போனை பார்ப்பாங்க, அவங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு அண்ணன் இது ஒரு 15 போகும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கிட்டு இந்த பக்கம் ஒரு 18க்கு விற்பாங்க. இப்படி வாங்கி இப்படி வித்துருவாங்க. அவ்வளவுதான் கை மாத்தி. அப்போ இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க இன்ஃப்ராவே இவ்வளவுதான். அவங்க எப்படி உட்காந்து அதெல்லாம் செக் பண்ண அதே மாதிரி அந்த பாசிங் கிளவுட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட வரவங்க எல்லாம் ஒரே கஸ்டமரே டெய்லி வந்துட்டு இருக்க போறது கிடையாது. அது அந்த அப்படியே ரன்னிங்லயே இருக்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல இருக்க கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. பஸ்ல எல்லாம் பிக் பாக்கெட் அடிச்சா வருவாங்களோ ஒரே கஸ்டமர். இப்படி எல்லாம் சொல்லி அவங்க வியாபாரத்தை தலையில துண்டு போட்டு விட்டுறாங்க. கடைக்காரன் என்கிட்ட நான் சொன்னேன், அவருக்கு வர ஒரே கஸ்டமர், என்னப்பா இந்த பையன் பயங்கரமான ஆளா இருக்கான், நிறைய பணம் எடுத்துட்டாரு அப்படி இருக்கும். எப்படி அவங்க எல்லாம் தான், அதாவது நான் பிட் பாக்கெட் அடிக்கிறவங்கள சொல்ல, டெய்லி ஒரே கஸ்டமரே அங்க வரப்போறது கிடையாதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு இவன் நம்ம தம்பிடா, இவனுக்கு போய் ஏன்டா இந்த போனை கொடுக்குறா, தண்ணியில விழுந்தாரா, அந்த அவருக்கே தெரியாது. இன்னொரு ஹர்ட்லாம் கடைக்காரனுக்கே வந்து ஏமாத்தி கொடுத்துருப்பானுங்க. அண்ணே பன்னீர்ல தானே போட்டேன், நார பையல எவ்வளவு போட்டேன்டா சொல்லாம வித்துட்டு போயிருவாங்க. ஆமா ஆமா, அமேசான் ரிட்டர்னு நம்மள தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எத்தனை போட்டிருக்கோம். என்னங்கிறீங்க? நீ உங்களை சொல்லல, உங்களை சொல்லுங்க. அதுலடா என்ன சொல்ல வரேன்னு ஷாக்கிங்ல இருக்கேன். இப்போ அமேசான், இப்போ என் ஃபோன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அமேசான் ரிட்டர்ன்ல போட்டுருவோம்ல. அதை ஒரு 30K வந்து ப்ராப்ளம் இல்ல, ஏன்னா இப்போதைக்கு நல்லா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க. ரிட்டர்ன் ஒண்ணு எனக்கு புரியுதுன்னா பொருளை வாங்கிட்டு ஒரு 4 நாள்ல இவனே லைட்டா டென்ட் போட்டுட்டு ஏங்க வரும்போது இப்படி தாங்க இருந்து பிரச்சனை பண்ணி சொல்லுங்க. எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்க, அதானே பார்த்தேன். ரிட்டர்ன்லாம் நான் பண்ணுவோம், நாங்க எஸ்எஸ்ல இருந்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஏன்டா வித்துட்டு போயிருவீங்க. அதானே உங்க கம்யூனிட்டியில வித்து கொடுங்க. அருவாளோட சுத்திட்டு இருப்பான். அவனை பாத்தீங்களா? இல்ல, யாராவது அவனை பாத்தீங்களா? நம்ம ஆட்டோக்கார தம்பி இருப்பானே எங்க, தேல்பத்ரி சிங். அதான் நேத்து அதான் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு ட்ரெயின்ல மீட் பண்ணும்போது, அண்ணன் உங்க வீடியோ 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நிறைய பாத்துட்டு இருந்தேன், இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீடியோ பாக்குறது இல்லைன்னு எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னாரு. ஏன்னா 10 நாள் ஒரு சேனலோட வீடியோ பாக்கலன்னா அதுவே ஃபீட்ல வர மாட்டேங்குதுன்னு. ஓ, இப்படி வேற இருக்கா? அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகுதான். அதான் சொன்னாரு, அது ஃபீட்ல பாக்கலன்னா வர மாட்டேங்குதுன்னு. இதுவே பாத்துட்டு இருந்தேன்னா எனக்கு ரெகுலரா பண்ணாடா இதை வேற பாக்குறானா, ஏன்டா எங்க வீடியோ முன்னாடி எடுத்து வைக்க மாட்டே நீ
வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வைக்க மாட்டேன் படா வைக்கிறேன், காசு கொடுக்குற கமிஷன் போதாதா? உனக்கு மென்மேலும் காசு கொடுத்துட்டே இருக்குமா? இவங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம். சரிங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ப்ரைஸ் ஹைக்கை பற்றி பேசுனால ரெட்மி K13 டர்போ ப்ரோ இவெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இவனெல்லாம் ஏன் வாங்குறீங்க 35,000 38,000 இருந்தது. இல்லை இவனெல்லாம் ஏன் வாங்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்க்கும்போது 29,000 ரூபாய்க்கு இவங்க இருக்கான் 8S Gen 4ஓட. ஓகே, கூலிங் ஃபேன்லாம் இருந்தது, சீலிங் ஃபேன் அளவுக்கு கூட அது வேலைக்கு ஆகலன்றது மட்டும் தான் இப்போ வருத்தமா இருந்தது. ஆனா ஒருத்து இந்த இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டை பார்க்கும்போது இவன் நல்லா இந்நேரம் வந்து ஓப்போவே கொஞ்சம் அண்டர்லக் பண்ணிருப்பாங்க. அதனால பிரச்சனை இருக்காது, செட்டில் ஆயிருக்கும் இந்த ஃபோன்லாம். ஆமா, ஒரு 29K அதுக்கிட்ட இருக்குங்க. அதாங்க நாங்கள் மொத்தம் சாப்பிட்ட நியூஸ். ஓகே, எப்படி பார்த்தாலும் பிகினிங்லேயே நாங்கள் சொன்னதான் IPL நடந்துகிட்டு இருக்கு, மேட்ச் பாருங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் எடுத்துக்காம சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு மூவ் ஆன் ஆயிடுங்க. அதுலேயே உட்காந்து கதறிக்கிட்டு. அதே மாதிரி அந்த change.org போடுங்க, எனக்கு இந்த கமெண்டேட்டர்லாம் வேணாம் மாத்துங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுங்க. எஸ், சாவ அடிக்கிறானுங்க கமெண்ட் பண்றாங்க, தடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படியே தான் இருப்பாங்க. இல்ல அது என்னன்னா இப்போ ஒரு 10% பிடிக்கல அப்படின்னு போது 90% வந்து அது பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அவங்க பிடிக்கலன்னு இல்ல, 10% வாய்ஸ் அவுட் பண்றாங்க, மீதி 70% வாய்ஸ் அவுட்டே பண்ணல. அவங்களுக்கு கழுது மேட்ச் வந்தா போதும்டா அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி கூட இருக்கும். ஒரு சில மியூட் பண்ணி வச்சு கூட பாப்பாங்க. நான் பாத்துருக்கேன் நிறைய இடத்துல. ஷோரூம்ஸ்லாம் நீங்க போய் பாருங்க, ஷோரூம்ல மியூட் பண்ணி தான் இருக்கும். இது என்ன உப்மா காமெடி மாதிரி இருக்கு? இல்லங்க, ஷோரூம்லாம் போங்க, இப்ப கார் ஷோரூம்லாம் போவீங்கல்ல, இது உப்மா காமெடி ஒன்று தெரியும்ல, எலெக்ஷனை ரிலேட் பண்ணி உப்மா காமெடி சொல்லுவாங்க. அது என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு மேன்ஷன் இருக்கும், 100 பேர் இருப்பாங்க, அங்கே உப்புமா போடுவானுங்க. எப்போ பாரு செத்து போயிடுவாங்க, டே உப்புமாவே போட்டு சாடிக்கிறீங்களா, சரி வேற என்னடா மாற்றணும் அப்படின்னா, சரி நீங்களே வந்து கலந்து உரையாடி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து உப்புமாக்கு ஒரு 22 பேர் ஓட்டு போட்டுருவாங்க, சரியா? ஒரு 15 பேர் வந்து சப்பாத்திக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 18 பேர் பொங்கலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 12 பேர் வந்து பூரி செட்டுக்கு வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். அப்பயும் பார்த்தா இந்த 22 பேர் 20 பேர் உப்புமாக்கு போட்டனால அதனால மறுபடியும் உப்புமாவே கண்டினியூ ஆகும். அதுக்கு என்ன பண்றது, மெஜாரிட்டி தானே வரும். அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும்ன்றேன். பெரும்பாலும் இந்த மாதிரி டைலாகு இந்த இதுக்கு change.org இதெல்லாம் இப்படிதான் வேலைக்கு ஆகும். அது என்னங்க பண்றது, மெஜாரிட்டி இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு மொக்க படத்தை எல்லாத்தையும் அவங்க தலையில கட்டுறது இல்லையா? அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாம் தான் இருக்காங்க. கரெக்ட் தான். யாரு கண்டா இப்போ நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலியோட அட்டாச் ஆகும்போது நம்மளும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே. ஆமா, நம்ம மைண்ட் செட்டே மாறிடும். கரெக்ட். நானும் வந்துட்டு போயிட்டு IPL தமிழ் கமெண்ட்ரியோட தியேட்டர்ல பார்ப்பேன். ஆண்டவர் ஆல்ரெடி சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு, RCB மேட்சுக்காக போட்டிருக்காரு. RCBக்கு ட்ரெஸ்ஸாடா சிவப்பு கலரு, அதனால சொன்னேன். இது சிவப்பே கிடையாதுடா. இது என்னது இது? அதுலயே பல டோன்கள் இருக்குல்ல. அதானே, நான் கூட பயந்துட்டேன், கண்ணுக்குன்னு தெரியாம போயிட்டேன். அப்போ வந்துட்டு நான் வெள்ளடா இது தெரியலையா அப்படின்னு இருந்தோம். நான் சதறி இருப்பேன், அப்படியே ப்ராசஸ் ஆகும்ல, மைண்ட் ரீட் ஆகாம போயிடுச்சோம். சரி, ஓகே, சரி, ரைட்டு. இதுதான் வந்து இந்த திங்கட்கிழமைக்கான நியூஸ் பிளஸ் எங்களோட புலம்பல் வீடியோ. இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் நாங்கள் சந்திக்கிறோம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. ஹாப்பி மண்டே டு எவ்ரிவன். பாப்போங்க, பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.